இந்த சாப்டரில் நம்ம நான்-லீனியர் ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் பற்றி பார்க்கலாம். நான்-லீனியர் ஸ்ட்ரக்சர் லீனியராக டிஃபர்மேஷன் எதுவுமே ப்ரொடியூஸ் ஆகாது. நம்ம மேக்ஸிமம் லோட் கொடுக்கும்போது கிட்டத்தட்ட ஃபெயிலியர் ரேஞ்சுக்கான டிஃபர்மேஷன் நமக்கு ப்ரொடியூஸ் ஆகும். அந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் இந்த நான்-லீனியர் ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸில் தான் பண்ண முடியும். ஒர்க் பெஞ்ச் விண்டோ ஓப்பன் பண்ணிட்டோம். ஸ்டாட்டிக் ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ராஜெக்ட் ஸ்கீமேட்டிக் விண்டோவில் நம்ம ஸ்டாட்டிக் ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் பண்ண போகிறோம். ஒரு பைப்பில் 1 எண் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதர் எண்டில் அதாவது பெண்டிங் லோடு நம்ம ஆக்ட் பண்ண போகிறோம். அந்த லோடு எப்படி ஆக்ட் ஆகுனா, ரிமோட் பாயிண்ட்டை வச்சு நம்ம 90 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணும்போது அதில் என்ன மாதிரியான ஸ்ட்ரெஸ் ப்ரொடியூஸ் ஆகுது, ஈக்குவலன்ட் பிளாஸ்டிக் ஸ்ட்ரெயின் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்றது தான் இந்த ப்ராப்ளம். இந்த மாதிரி நான்-லீனியர் ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் பண்ணும்போது நம்ம முக்கியமான ப்ராப்பர்ட்டிஸ் இன்க்ளூட் பண்ணோம். அது என்ன ப்ராப்பர்ட்டிஸ்னால், பிளாஸ்டிசிட்டி அப்படின்ற ப்ராப்பர்ட்டிஸ் இன்க்ளூட் பண்ணோம். அதுக்கு என்ஜினியரிங் டேட்டா ஜஸ்ட் ரைட் கிளிக் எடிட். இந்த மாதிரி நான்-லீனியர் அனாலிசிஸ்க்கு நம்ம பிளாஸ்டிசிட்டி அப்படின்ற ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணோம். பிளாஸ்டிசிட்டினா என்னென்னா, ஹை ரேஞ்ச் ஆஃப் லோட் நம்ம ஆக்ட் பண்ணும்போது என்ன ஆகுனா லார்ஜ் டிஃபார்மேஷன் ப்ரொடியூஸ் ஆகும். ஸ்ட்ரக்சர் ஃபெயில் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அல்டிமேட் லிமிட், அந்த லிமிட்டுக்கு அதுக்கப்புறம் போகும்போது மெட்டீரியல் ஃபெயிலியர் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டன் லிமிட் நம்ம கொடுக்குறது தான் பிளாஸ்டிசிட்டி ப்ராப்பர்ட்டி. பைலீனியர் ஐசோடோபிக் ஹார்டனிங் ப்ராப்பர்ட்டிஸ் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா, இந்த பைலீனியர் ஐசோட்ரோபிக் ஹார்டனிங் ப்ராப்பர்ட்டிஸ் இதோட ப்ராப்பர்ட்டிஸோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்னா, ஃபெயிலியர் லிமிட் நம்ம செட் பண்ணோம். ஈல்டு ஸ்ட்ரென்த்தோட வேல்யூ 200 மெகாபாஸ்கல். ஸ்ட்ரக்சரல் ஸ்டீலுக்கு ஒரு சர்டன் ஈல்டு ஸ்ட்ரென்த் வேல்யூ இருக்கும். அந்த வேல்யூ 200 மெகாபாஸ்கல் அண்ட் டேஞ்சன்ட் மாடுலஸ் 3000 மெகாபாஸ்கல். செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ரிட்டர்ன் டு தி ப்ராஜெக்ட். ரைட் கிளிக் பண்ணி அப்டேட் கொடுத்துக்கோங்க. நம்ம என்ன ப்ராப்பர்ட்டிஸ் அதுக்கு இன்க்ளூட் பண்ணமோ அது நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். அப்டேட் பண்ணதோட ஜஸ்ட் டிக் மார்க் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம ஜாமெண்ட்ரி க்ரியேட் பண்ணோம். ஜஸ்ட் ரைட் கிளிக் நியூ ஜாமெண்ட்ரி. அதில் நம்ம என்ன மெட்ரிக்கில் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். மில்லிமீட்டர் கிளிக். XY பிளைனில் நம்ம ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணி அதை எக்ஸ்ட்ரூட் பண்ணி ஒரு டியூப்லர் ஸ்ட்ரக்சரை நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். XY பிளைன் ரைட் கிளிக் லுக் அட் சர்க்கிள் கிளிக் பண்ணிக்கோங்க. எந்த ரேஞ்சில் நம்ம டியூப்லர் செக்ஷன் க்ரியேட் பண்ண போகிறோமோ அந்த ரேஞ்சுக்கு நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. டைமென்ஷன். டைமென்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணதோட D1 இண்டிகேட் பண்ணும். அது இந்த டீட்டெயில்ஸ் வியூவில் பார்த்தீங்கன்னா D1ஓட டைமென்ஷன் என்ன வேல்யூஸ் நம்ம செட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்மளோட ப்ராப்ளத்துக்கு 2200 mm. நெக்ஸ்ட் ஸ்கெட்ச் பண்ணிட்டோம். இந்த ஸ்கெட்சை நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறோம். ஒரு டியூப்லர் செக்ஷனாக எக்ஸ்ட்ரூட் பண்ணுறதுக்கு மாடலிங் எக்ஸ்ட்ரூட் ஆப்ஷன். எக்ஸ்ட்ரூட் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணதோட ஜஸ்ட் எந்த ஸ்கெட்சை நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறோம், எவ்வளோ டெப்த்துக்கு எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறோம், என்ன டேரெக்ஷனில் எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறோம் அப்படின்றது நான் டீட்டெயில் வியூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக இண்டிகேட் பண்ணும். ஜஸ்ட் நீங்கள் இந்த ஸ்கெட்சை கிளிக் பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்துருங்க. என்ன மாதிரியான ஆப்ரேஷன் உங்களுக்கு வேணும். நம்ம ஒரு டியூப்லர் செக்ஷன் க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்றதுக்காக இந்த ஆஸ் தின் சர்ஃபேஸ். தின் சர்ஃபேஸாக நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். அதில் எஸ்ன்னு கிளிக் பண்ணிக்கோங்க. இன்வெர்ட் திக்னஸ் நமக்கு இருக்கக்கூடாது. 0. நெக்ஸ்ட் எவ்வளோ டெப்த்துக்கு அதாவது எவ்வளோ லென்த்துக்கு நம்ம பைப் க்ரியேட் பண்ண போகிறோம். டியூப்லர் செக்ஷன். நம்மளோட ப்ராப்ளத்துக்கு 10,000 mm. டியூப்லர் செக்ஷனுக்கு தேவையான டைமென்ஷன்ஸ்லாம் நம்ம கொடுத்துட்டோம். ஜென்ரேட் கொடுத்தோன்னா டியூப்லர் செக்ஷன் க்ரியேட் பண்ண போகிறோமோ அது ஜென்ரேட் ஆகிடும். பார்த்தீங்கன்னா நம்ம டியூப்லர் செக்ஷன் க்ரியேட் பண்ணிட்டோம். இந்த விண்டோ க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸ்டாட்டிக் ஸ்ட்ரக்சரில் நெக்ஸ்ட் ஸ்டெப் மாடல் அனாலிசிஸ் செட்டிங் அண்ட் அதர் ப்ராப்ளம்ஸ்லாம் இதில் நம்ம இண்டிகேட் பண்ணுவோம். இந்த ப்ராஜெக்ட் அவுட்லைன் விண்டோவில் பார்த்தீங்கன்னா ஜாமெண்ட்ரி கொஷின் மார்க்காக இருக்கும். அதாவது ஜாமெண்ட்ரிக்கு எந்த சர்ஃபேஸ் அண்ட் திக்னஸ் எதுவுமே நம்ம இண்டிகேட் பண்ணல அப்படின்றது எல்லாம் இண்டிகேட் பண்ணோம் இந்த கொஷின் மார்க். இது நீங்கள் ஜஸ்ட் ப்ளஸ் சிம்மில் கிளிக் பண்ணிங்கன்னா சர்ஃபேஸ் பாடி நீங்கள் கிளிக் பண்ணதோட இந்த சர்ஃபேஸ் பாடிக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் நம்ம இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்றது இண்டிகேட் பண்ணும். இல்லை நம்ம 100 mm. 100 mm திக்னஸ் நம்ம ப்ராப்ளத்துக்கு இன்க்ளூட் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா டிக் மார்க் இருக்கும். அதாவது நம்ம ஜாமெண்ட்ரி ஸ்பெசிஃபை பண்ணிட்டோம் அப்படின்றதுக்கு இண்டிகேஷன் இந்த டிக் மார்க். இந்த டிக் மார்க் இல்லை வேறு ஏதாவது கொஷின் மார்க் இருந்துச்சுன்னா ஏதோ வார்னிங், ஏதோ சம் எரர் இருக்குது. அந்த எரர் நம்ம ரெக்டிஃபை பண்ணணும் அப்படின்ற இண்டிகேஷன். நெக்ஸ்ட் நம்ம ஒரு ரிமோட் பாயிண்ட் க்ரியேட் பண்ணணும். இந்த டியூப்லர் செக்ஷனுக்கு நம்ம சர்ஃபேஸில் லோட் கொடுத்து பெண்ட் பண்ண முடியாது. ரிமோட் பாயிண்ட்டை வச்சு தான் நம்ம அதாவது ரிமோட் பாயிண்ட்னா என்னென்னா, ஒரு சைடில் நம்ம ஒரு பாயிண்ட் க்ரியேட் பண்ணிட்டு அந்த பாயிண்டில் தான் லோடு ஆக்ட் பண்ணி இந்த டியூப்லர் செக்ஷனை நம்ம பெண்ட் பண்ணுறதோ ட்விஸ்ட் பண்ணுறதோ நம்ம பண்ண முடியும்.
ஸோ அதுக்கு வந்து ஒரு ரிமோட் பாயிண்ட் க்ரியேட் பண்ணணும். ஸோ ரிமோட் பாயிண்ட் க்ரியேஷன் எப்படி பண்ணணும்னா ஜஸ்ட் இந்த அவுட்லைன் விண்டோவில் மாடலில் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இன்சர்ட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ரிமோட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ரிமோட் பாயிண்ட் எங்கே க்ரியேட் பண்ண போகிறோம், எந்த செக்ஷனில் க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்ற இந்த அவுட்லைன் ஆஃப் டீட்டெயில்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னா ஜாமெண்ட்ரி, ஸோ எந்த ஜாமெண்ட்ரியில் எந்த ஃபேஸில் வந்து நீங்கள் ரிமோட் பாயிண்ட் க்ரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்ற இண்டிகேஷன் வந்து இந்த டீட்டெயில்ஸ் ஆஃப் ரிமோட் பாயிண்டில் காமிக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 1N வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதர் எண்ட் ஆஃப் த டியூப்லர் செக்ஷனில் தான் நம்ம வந்து லோட் அப்ளை பண்ணி இந்த டியூபை வந்து பெண்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபேஸில் வந்து நம்ம ஒரு ரிமோட் பாயிண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து எட்ஜ் செலெக்ஷன் மோடை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த எட்ஜில் வந்து நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ எட்ஜ் செலெக்ஷன், இந்த எட்ஜில் வந்து ஒரு ரிமோட் பாயிண்ட் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் அப்ளை கொடுத்திங்கன்னா இந்த எட்ஜில் வந்து ரிமோட் பாயிண்ட் க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இந்த ரிமோட் பாயிண்ட் வந்து அந்த பாயிண்ட் வந்து எந்த மூமெண்ட்லேயும் இருக்கக்கூடாது. ஸோ நம்ம லோட் அப்ளை பண்ணும்போது அந்த பாயிண்ட்டும் சேர்ந்து மூவ் ஆகக்கூடாது. ஸோ அந்த டெஃபினேஷன்ஸ் வந்து இந்த டீட்டெயில்ஸில் பார்த்தீங்கன்னா டெஃபினேஷன்ஸில் பிஹேவியர் அப்படின்னு இருக்கும். ஸோ நம்ம க்ரியேட் பண்ண ரிமோட் பாயிண்ட் வந்து டிஃபார்ம் ஆகணுமா, இல்லை ரிஜிடாக ஆகணுமா, இல்லை கப்பல்டாக இருக்கணுமா அப்படின்ற ஆப்ஷன்ஸ் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். நம்மளோட ப்ராப்ளத்துக்கு ரிமோட் பாயிண்ட் வந்து ரிஜிடாக இருக்கணும். ஸோ லோட் அப்ளை பண்ணும்போது அந்த ரிமோட் பாயிண்ட் வந்து மூவ் ஆகக்கூடாது. ஸோ ரிமோட் பாயிண்ட் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து மெஷ். டியூப்லர் ஸ்ட்ரக்சருக்கு வந்து மேப்டு மெஷ்ஷிங் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மேப்டு மெஷ்ஷிங் நம்ம பண்ணும்போது டியூப்லர் செக்ஷனில் வந்து அக்யூரேட்டாக மெஷ் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ ப்ராப்ளம் சால்விங் மெத்தடும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ மெஷ் ஜஸ்ட் ரைட் கிளிக் இன்சர்ட்டில் மேப்டு ஃபேஸ் மெஷ்ஷிங். ஸோ கிளிக் பண்ணதோட எந்த ஃபேஸிங்கில் வந்து மேப்டு மெஷ் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு இண்டிகேட் பண்ணணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் ஆஃப் மேப்டு ஃபேஸ் மெஷ்ஷிங்கில் எந்த ஃபேஸில் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம் அந்த ஜாமெட்ரி வந்து ஸ்பெசிஃபை பண்ண சொன்னோம். ஸோ செலெக்ஷன் மோட் ஃபேஸில் இருக்குது. ஸோ இந்த ஃபேஸில் வந்து நம்ம மேப்டு மெஷ்ஷிங் பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அப்ளை கொடுங்க. ஸோ மேப்டு மெஷ் வந்து இந்த ஃபேஸ்க்கு நம்ம மேப்டு ஃபேஸ் மெஷ்ஷிங் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மேப்டு ஃபேஸ் மெஷ்ஷிங் ஸோ என்ன சைஸ் ரேஞ்சில் இருக்கணும் அப்படின்றதுக்காக ஜஸ்ட் மெஷ் ரைட் கிளிக் இன்சர்ட்டில் பார்த்தீங்கன்னா சைஸிங். ஸோ எந்த சைஸிங், அதாவது எந்த ஃபேஸை பொறுத்து எவ்வளோ சைஸிங்கில் நம்பர் ஆஃப் மேப்பிங் ஆஃப் நோட்ஸ். ஸோ ஒரு சைஸிங் கண்ட்ரோல் கொடுக்கணும். அந்த சைஸிங் கண்ட்ரோலை பொறுத்து தான் இந்த மேப்டு மெஷ் வந்து சால்வ் ஆகும். ஸோ நம்ம சைஸிங் வேல்யூ இப்போ இண்டிகேட் பண்ணோம். ஸோ எந்த ஃபேஸ், ஸோ எந்த எட்ஜில் நம்ம சைஸிங் எவ்வளோ நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ் பிரிக்கிறோமோ அந்த நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ் இந்த சர்ஃபேஸ் ஃபுல்லாக மேப் ஆகும். ஸோ அதுதான் மேப்டு ஃபேஸ் மெஷ்ஷிங். சைஸிங் வேல்யூ இண்டிகேட் பண்ணிக்கலாம். ஸோ எட்ஜ் செலெக்ஷன் மோடை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. எட்ஜ் செலெக்ஷன் மோட். ஸோ இந்த எட்ஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த டெஃபினிஷன்ஸ் ஆஃப் எட்ஜ் சைஸிங்கில் பார்த்தீங்கன்னா டைப்புன்னு இருக்கும். ஸோ எலமெண்ட் சைஸ் நம்ம வேல்யூ இண்டிகேட் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ், ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ், இந்த மாதிரி வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இல்லை நீங்கள் எலமெண்ட் சைஸ் கொடுத்து இண்டிகேட் பண்ணலாம், இல்லை நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ் கொடுத்து நீங்கள் இந்த சைஸிங் கண்ட்ரோலில் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ நம்ம ப்ராப்ளத்துக்கு வந்து நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ், ஸோ நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ் நீங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இல்லை டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 15 கொடுத்துக்கலாம். கொடுத்து பார்த்தீங்கன்னா இந்த எட்ஜ் சைஸிங் வந்து 15 நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸாக வந்து பிரிஞ்சிருக்கு. சைஸிங் கொடுத்தாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் மெஷ் நீங்கள் கிளிக் பண்ணதோட இந்த டீட்டெயில்ஸ் ஆஃப் மெஷ்ஷில் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டுன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா எலமெண்ட் மிட் சைஸ் நோட். ஸோ எலமெண்ட் மிட் சைஸ் நோட் அப்படின்னா என்னென்னா ஒவ்வொரு நோட்ஸுக்கும் இன்னொரு நோட்ஸுக்கும் உள்ள ஜாயினிங் மெத்தட்ஸ், அந்த ஜாயினிங் மெத்தட்ஸ் வந்து நமக்கு இந்த ப்ராப்ளத்தில் இன்க்ளூட் பண்ணணுமா இல்லை இன்க்ளூட் பண்ணக்கூடாதா அப்படின்றத நம்ம இதில் இண்டிகேட் பண்ணலாம். ஸோ சாலிட் ப்ராப்ளமாக இருக்கும் போது மிட் நோட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அது ஜாயிண்ட் ஆகிடும். பட் இந்த மாதிரி சர்ஃபேஸ் டியூப்லராக இருக்கும் போது அந்த மிட் சைட் நோட் வந்து அந்தளவுக்கு அக்யூரஸியாக ஜாயிண்ட் ஆகாது. ஸோ அந்த மாதிரியான கண்டிஷன்ஸ்க்கு நம்ம இந்த மிட் சைஸ் நோட் வந்து நமக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து அக்யூரஸியாக ஜாயின் ஆகணும் அப்படின்றதுக்காக கெப்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக மிட் சைஸ் நோடிங் வந்து நமக்கு இந்த ப்ராப்ளத்தில் இண்டிகேட் பண்ணணும். ஸோ நம்ம மேப்டு ஃபேஸ் மெஷ்ஷிங், ஸோ இந்த சர்ஃபேஸ்க்கு வந்து மேப்பிங் கொடுத்துட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து எட்ஜ் சைஸிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு எட்ஜ் நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். அந்த எட்ஜில் வந்து நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ், ஸோ 15 டிவிஷன்ஸ் பிரிச்சிருக்கோம். அந்த 15 டிவிஷன்ஸ் வந்து இந்த சர்ஃபேஸ் ஃபுல்லாக மேப் ஆகணும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் மெஷ் கிளிக் பண்ணிவிட்டு ஜென்ரேட் மெஷ் கொடுத்தீங்கன்னா நம்ம கொடுத்த சைஸிங் கண்ட்ரோலுக்கு அந்த சர்ஃபேஸ் ஃபுல்லாக மேப் ஆகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்ஜில் வந்து 15 நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ் கொடுத்துருக்கோம். அந்த சர்ஃபேஸ் ஃபுல்லாக 15 நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸாக மேப் ஆகிருக்கு. ஸோ இதான் வந்து மேப்டு ஃபேஸ் மெஷ்ஷிங். ஸோ டியூப்லர் செக்ஷனுக்கு இந்த மாதிரி மேப்பிங் பண்ணுறது ரொம்ப அக்யூரஸியான ரிசல்ட்டை கொடுக்கும். ஸோ அதனால் மேப்டு ஃபேஸ் மெஷ்ஷிங் வந்து இந்த மாதிரி செக்ஷன்ஸுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம மெஷ் பண்ணிட்டோம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து
பவுண்டரி கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணணும். ஸோ எந்த இடத்துல வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம், எந்த இடத்துல வந்து லோட்ஸ் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ நம்ம ப்ராப்ளத்துக்கு வந்து ஒன் எண்ட் ஆஃப் டியூப்லர் செக்ஷன் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். அதர் எண்ட் ஆஃப் த டியூப்லர் செக்ஷனில் வந்து ஒரு ரிமோட் டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்து இந்த டியூபை வந்து நம்ம பெண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக தான் நம்ம ரிமோட் பாயிண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ பவுண்டரி கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்டாட்டிக் ஸ்ட்ரக்சர் கிளிக் பண்ணதோட சப்போர்ட்ஸ். ஸோ ஒன் எண்டை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபிக்ஸ்டு சப்போர்ட் எட் செலெக்ஷன் ஒன் எண்ட் ஃபிக்ஸட். ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு அப்ளை கொடுத்துருங்க. ஸோ ஒன் எண்ட் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து சப்போர்ட்ஸ் ரிமோட் டிஸ்பிளேஸ்மெண்ட். அதாவது நம்ம ரிமோட் பாயிண்ட்டை மையமாக வச்சு இந்த டியூபை வந்து நம்ம பெண்ட் பண்ண போகிறோம். அதாவது ஒரு 90 டிகிரிக்கு இந்த டியூபை வந்து ரொட்டேட் பண்ண போகிறோம். ஸோ அப்படி ரொட்டேட் பண்ணுறது மூலயமா இந்த டியூப் வந்து எந்த அளவுக்கு பெண்ட் ஆகுது அப்படின்றது தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ ரிமோட் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ ரிமோட் டிஸ்பிளேஸ்மெண்ட் நீங்கள் கிளிக் பண்ணதோட டீட்டெயில்ஸ் ஆஃப் ரிமோட் டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் ஸோ எந்த இடத்துல வந்து நம்ம ரிமோட் பாயிண்ட் இருக்கோ அந்த ரிமோட் பாயிண்ட்டை நம்ம செலக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து இந்த டெஃபினேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா எந்த காம்போனண்ட்டை பிடிச்சி நீங்கள், அதாவது XYZ, இந்த XYZல எந்த காம்போனண்ட்டில் நீங்கள் வந்து ரொட்டேஷன், அதாவது ரிமோட் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து கொடுக்க போகிறீங்க, எந்த வேல்யூஸில், இல்லை ரொட்டேஷனில் நீங்கள் வந்து ரிமோட் டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுக்க போகிறீங்களா இண்டிகேட் பண்ணும். ஸோ ரிமோட் பாயிண்ட் நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம் இந்த ஃபேஸில். ஸோ ஜஸ்ட் நீங்கள் இந்த ஸ்கூப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்கூப்பிங் மெத்தட் அதில் ஜாமெட்ரி செலெக்ஷனில் ரிமோட் பாயிண்ட். ஸோ ரிமோட் பாயிண்ட் நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த ரிமோட் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரிமோட் பாயிண்ட்ஸ் எங்கே இருக்குது, ஸோ ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா ரிமோட் பாயிண்ட். ஸோ நம்ம ரிமோட் பாயிண்ட் க்ரியேட் பண்ண இடத்துல நம்ம வந்து ஒரு ரிமோட் டிஸ்பிளேஸ்மெண்ட் நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்ற நம்ம இண்டிகேட் பண்ணியாச்சு. பட் இந்த டெஃபினேஷன்ஸில் எந்த இடத்துல வந்து நம்ம ரிமோட் டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுக்க போகிறோம் அப்படின்ற வேல்யூஸ் நம்ம இண்டிகேட் பண்ணணும். ஸோ நம்ம ஒய்யை பொறுத்து, ஸோ இந்த கோஆர்டினேட் சிஸ்டம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா ஒய்யை பொறுத்து நம்ம பெண்ட் பண்ண போகிறோம். அதாவது ஒய் ஆக்சிஸில் ரொட்டேஷன், ஒய்யை பொறுத்து 90 டிகிரி வந்து நம்ம ரொட்டேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த டைரெக்ஷனில் நம்ம ரொட்டேட் பண்ண போகிறோம். இந்த டியூப் வந்து எந்த அளவுக்கு பெண்ட் ஆகுது, ஸோ ஒய்யை பொறுத்து 90 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நீங்கள் கிளிக் பண்ணுறத பார்த்தீங்கன்னா 90 டிகிரி ரொட்டேஷனில் இந்த டியூப் வந்து பெண்ட் ஆக போகுது ஒரு ரிமோட் பாயிண்ட்டை பொறுத்து. ஸோ ரொட்டேஷன் நம்ம கொடுத்துட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து அனாலிசிஸ் செட்டிங். ஸோ இந்த மாதிரி நம்ம நான் லீனியர் ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது ஸோ அனாலிசிஸ் செட்டிங்கில் ஸ்டெப் கண்ட்ரோலில் பார்த்தீங்கன்னா ஆட்டோ டைம் ஸ்டெப்பிங் இதை வந்து நம்ம ஆன் பண்ணிக்கணும். ஸோ எதுக்கு நம்ம ஆட்டோ டைம் ஸ்டெப்பிங் ஆன் பண்ணுறோன்னா எத்தனை நம்பர் ஆஃப் சப்ஸ்டெப்ஸில் இந்த சொல்யூஷன் சால்வ் ஆகணும். ஸோ இந்த வேல்யூ கண்டிப்பாக நம்ம வந்து இண்டிகேட் பண்ணணும். அதாவது இந்த ப்ராப்ளம் சால்விங் மெத்தட் ஃபர்ஸ்ட்டு சப்ஸ்டெப்பில் எந்த மாதிரி சொல்யூஷன் சால்வ் ஆகணும் அண்ட் செகண்டில் எப்படி சால்வ் ஆகணும் அப்படின்ற வேல்யூஸ் நம்ம இண்டிகேட் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் அனாலிசிஸ் செட்டிங்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் கண்ட்ரோல் ஆட்டோ டைம் ஸ்டெப்பிங் ஆன் பண்ணிங்கன்னா டிஃபைன் பை சப்ஸ்டெப்ஸ்னு இருக்கும். ஸோ இதில் இனிஷியல் சப்ஸ்டெப்ஸ், மினிமம் அண்ட் மேக்ஸிமம் சப்ஸ்டெப்ஸ் நீங்கள் இண்டிகேட் பண்ணணும். ஸோ நமக்கு நம்மளோட ப்ராப்ளத்துக்கு இனிஷியல் சப்ஸ்டெப்ஸ் ஸோ 500, அதாவது ப்ராப்ளம் சால்வ் ஆகக்கூடியது. ஸோ ப்ராப்ளம் சால்வ் ஆகும் போது என்ன ஆகுனா ஸோ மெனி நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன்ஸ் வந்து சால்வ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அக்யூரஸான ரிசல்ட் நம்ம கொடுக்கறதுக்காக ஐட்ரேஷன்ஸ் வந்து நிறையா போயிட்டே இருக்கும். ஸோ எப்போ வந்து ஐட்ரேஷன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும் போது நமக்கு ரிசல்ட் வந்து அக்யூரஸியாக கிடைக்கும். 500வது ஐட்ரேஷன்ஸ்லேருந்து நமக்கு சொல்யூஷன் சால்வ் ஆகணும் அப்படின்றத நம்ம இண்டிகேட் பண்ணுறோம். அண்ட் மினிமம் சப்ஸ்டெப்ஸ்னால் 500லேருந்து 520, 540, 580, 500 அண்ட் 600. ஸோ 20 சப்ஸ்டெப்ஸாக நமக்கு சொல்யூஷன் வந்து அவுட்புட்டில் நமக்கு கிடைக்கணும் அப்படின்றது தான் மினிமம் சப்ஸ்டெப்ஸ். ஸோ 20 அண்ட் மேக்ஸிமம் சப்ஸ்டெப்ஸ். ஸோ எத்தனை நம்பர் ஆஃப் சப்ஸ்டெப்ஸ் அதிகமாக எத்தனை நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன்ஸ் வந்து சால்வ் பண்ணணும்னா 2000. ஸோ இந்த சப்ஸ்டெப்ஸிங் அண்ட் இனிஷியல் சப்ஸ்டெப்ஸோட வேல்யூஸ் வந்து நீங்கள் உங்கள் ப்ராப்ளம் தகுந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ வேல்யூஸ் வேணாலும் கொடுத்துக்கலாம். பட் இதோட கான்செப்ட் என்னென்னா இனிஷியல் சப்ஸ்டெப்ஸ், அதாவது நமக்கு அவுட்புட் ஆஃப் ரிசல்ட் கிடைக்கிறது வந்து 500வது சப்ஸ்டெப்ஸ்லேருந்து நமக்கு ரிசல்ட் வந்து வேணும். ஸோ அதோட இன்பிட்வீன் வேல்யூஸ், அதாவது 500லேருந்து மேக்ஸிமம் 2000 வரைக்கும் இருக்கிற ஐட்ரேஷனில் 20 ஐட்ரேஷன்ஸாக நமக்கு சொல்யூஷன் வந்து டிஸ்பிளே ஆகணும் அப்படின்றது தான் இந்த கான்செப்ட். ஸோ டீட்டெயில்ஸ் ஆஃப் அனாலிசிஸ் செட்டிங்கில் ஆட்டோ டைம் ஸ்டெப்பிங் ஆன் பண்ணிக்கோங்க. இனிஷியல் சப்ஸ்டெப்ஸ், மேக்ஸிமம் சப்ஸ்டெப்ஸ் அண்ட் மினிமம் சப்ஸ்டெப்ஸ் இந்த வேல்யூஸ் இண்டிகேட் பண்ணதுக்கப்புறம் சால்வ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் வந்து நான் லீனியர் ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ். அதாவது டிஃபர்மேஷன் வந்து நம்ம சொல்ல முடியாது. ஸோ டிஃபர்மேஷன் லீனியராக இருக்காது. ஸோ பெண்டிங்கில் எவ்வளோ டைரெக்ஷனில் வேணாலும் எந்த டைரெக்ஷனில் வேணாலும் மூவ் ஆகும். அதோட எலமெண்ட் வந்து கரெக்டாக லீனியராக வந்து ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் வந்து லீனியராக இருக்காது. ஸோ நான் லீனியராக இருக்கும் அப்படின்றது அந்த கான்செப்ட். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த சால்வர் கண்ட்ரோலில் பார்த்தீங்கன்னா இந்த லார்ஜ் டிஃபர்மேஷன் நம்ம ஆன் பண்ணணும். ஸோ ஆன் பண்ணாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லார்ஜ் டிஃபர்மேஷன் எந்த அளவுக்கு வந்து இந்த பீம் வந்து பெண்ட் ஆகிருக்கு அப்படின்ற ரிசல்ட் உங்களுக்கு காமிக்காது.
ஸோ லார்ஜ் டிஃபார்மேஷன் நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா தான் அது எந்த அளவுக்கு வந்து டிஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்ற ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிளியராக இண்டிகேட் பண்ணும். ஸோ லார்ஜ் டிஃபார்மேஷன் நம்ம ஆன் பண்ணிட்டோம். ஸோ அனாலிசிஸ் செட்டிங் இனிஷியல் சப்ஸ்டிப்ஸ், மினிமம் சப்ஸ்டிப்ஸ் அண்ட் மேக்ஸிமம் சப்ஸ்டிப்ஸ் நம்ம இண்டிகேட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து சொல்யூஷன் நம்ம சால்வ் பண்ண வேண்டியதான். ஸோ என்னென்ன நம்ம பவுண்டரி கண்டிஷன் அப்ளை பண்ணியிருக்கோம், 1 end வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், அதர் எண்ட் வந்து ரிமோட் பாயிண்ட் கிரியேட் பண்ணி அந்த ரிமோட் பாயிண்ட்டை ஒய் ரொட்டேஷனில் 90 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ என்ன மாதிரியான ரிசல்ட்ஸ் வந்து நமக்கு வேணுமோ அதை எங்கேயே ஜஸ்ட் இண்டிகேட் பண்ணிக்கலாம். சொல்யூஷன் ஸ்ட்ரெஸ், இந்த ஸ்ட்ரெஸ்ஸில் ஈக்குவலன்ட் வேன் மிஸ் வேணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரெயின். நம்ம வந்து பிளாஸ்டிசிட்டி ப்ராப்ளம், அதாவது பைலீனியர் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ எந்த அளவுக்கு வந்து இந்த ஸ்ட்ரக்சர் வந்து டிஃபார்ம் ஆகுது அப்படின்றத நம்ம இண்டிகேட் பண்ணுறதுக்கு ஈக்குவலன்ட் பிளாஸ்டிக் ஸ்ட்ரெயின் வேல்யூ டிஃபைன் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி என்னென்ன சொல்யூஷன் உங்களுக்கு வேணுமோ அந்த சொல்யூஷனை ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணலாம், கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி இன்சர்ட்டில் உங்களுக்கு எந்த மாதிரியான சொல்யூஷன் வேணுமோ அதை நீங்கள் ஜஸ்ட் பிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சொல்யூஷன் வந்துடும். ஸோ நம்ம பவுண்டரி கண்டிஷன் அப்ளை பண்ணிட்டோம், அனாலிசிஸ் செட்டிங் சால்வ் பண்ணியாச்சு அண்ட் எவ்ரிதிங். நம்ம என்னென்ன ரிசல்ட் வேணுமோ அது எல்லாத்தையுமே நம்ம இன்க்ளூட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட் சொல்யூஷனை சால்வ் பண்ணால் போதும். ஸோ சால்வ் தி சொல்யூஷன். ஸோ சொல்யூஷன் சால்வ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ சொல்யூஷன் வியூ பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ எந்த அளவுக்கு வந்து இந்த பைப் வந்து பெண்டிங் ஆகிருக்கு. ஸோ கிராஃபில் அனிமேட் பண்ணி பாருங்கள். ஸோ அனிமேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ 1 end வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், அதர் எண்டில் வந்து ஒரு ரிமோட் பாயிண்ட்டை வச்சு ஸோ ஒய் டைரெக்ஷனில் 90 டிகிரி வந்து ரொட்டேட் பண்ணும்போது ஸோ இந்த பைப் வந்து எந்த அளவுக்கு பெண்ட் ஆகுது. ஸோ இந்த கிராஃபில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டோ டைம் ஸ்டெப்பிங் ஆன் பண்ணியிருக்கோம். ஸோ ஒவ்வொரு ஐட்ரேஷனோட வேல்யூ வந்து அந்த ஐட்ரேஷனோட வேல்யூவில் எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் வந்து ப்ரொடியூஸ் ஆகிருக்கு அப்படின்றத இண்டிகேட் பண்ணும் இந்த கிராஃபு. நெக்ஸ்ட் இந்த டேப்லர் டேட்டா. ஸோ ஒவ்வொரு செகண்ட்ஸில் மினிமம் அண்ட் மேக்ஸிமம் வேல்யூஸ் இந்த டியூப்லர் செக்ஷனில் மினிமம் அண்ட் மேக்ஸிமம் லோடு எந்த அளவுக்கு ஆக்ட் ஆகுது அப்படின்ற வேல்யூஸ் இந்த டேப்லர் டேட்டாவில் இண்டிகேட் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் ஈக்குவலன்ட் பிளாஸ்டிக் ஸ்ட்ரெயின் அனிமேட் பண்ணி பாருங்கள். ஸோ எந்த அளவுக்கு பெண்டாக இருக்குது இந்த டியூபு அப்படின்றது உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ ஒரிஜினல் அன்டிஃபார்ம்டு மாடலோட வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ இப்போ அனிமேட் பண்ணி பாருங்கள். ஸோ மேக்ஸிமம் எங்கே இருக்குது, மினிமம் எங்கே இருக்குது, ஜஸ்ட் இந்த ஃப்ளாஜ் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம், மினிமம். ஸோ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எங்கே இருக்குன்னா ஸோ எந்த இடத்துல வந்து அதிகமான பெண்டிங் இருக்கோ அந்த இடத்துல வந்து மேக்ஸிமமாக ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் இந்த அனாலிசிஸ் செட்டிங்கில் நம்ம சால்வர் கண்ட்ரோலில் லார்ஜ் டிஃபார்மேஷன் ஆன் பண்ணியிருக்கோம். ஸோ சப்போஸ் நீங்கள் லார்ஜ் டிஃபார்மேஷன் நீங்கள் ஆன் பண்ணலை, ஆஃப் கண்டிஷன்லேயே இருந்ததுன்னா ப்ராப்ளம் எப்படி சால்வ் ஆகிருக்கும் நீங்கள் பாருங்கள். ஜஸ்ட் சால்வ் த ப்ராப்ளம். ஸோ இப்போ ரிசல்ட்டை வியூ பண்ணி பார்த்தீங்கன்னா லார்ஜ் டிஃபார்மேஷன் நீங்கள் ஆன் பண்ணலை. ஸோ ஆன் பண்ணாத பட்சத்தில் எப்படி இருக்கணும் உங்களுக்கு ரிசல்ட்டு. ஸோ ஜஸ்ட் வந்து அது பெண்ட் ஆகாது, ஜஸ்ட் அந்த டிஃபார்மேஷன் அதை ரொட்டேட் பண்ணும்போது எந்த அளவுக்கு வந்து பைப் வந்து எலாங்கேட் ஆகுமோ அந்த எலாங்கேஷன் மட்டும்தான் இருக்கும், பட் பெண்டிங் இருக்காது. ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் நம்ம லார்ஜ் டிஃபார்மேஷன், அதாவது நான் லீனியர் லார்ஜ் டிஃபார்மேஷன் நம்ம ஆன் பண்ணால் தான் அந்த பைப்பில் எந்த அளவுக்கு வந்து பெண்டிங் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகிருக்கு. ரொட்டேட் பண்ணும்போது 90 டிகிரியில் ரொட்டேட் பண்ணும்போது அந்த பைப்பில் வந்து பெண்டிங் அக்கர் ஆகுதா இல்லை பெண்டிங் அக்கர் ஆகலையா அப்படின்ற நம்ம எப்போ வந்து நம்ம ஃபைன் பண்ண முடியும்னா அனாலிசிஸ் செட்டிங்கில் லார்ஜ் டிஃபார்மேஷன் நம்ம வந்து கண்டிப்பாக ஆன் பண்ணியிருக்கணும். ஸோ ஆன் பண்ணாத பட்சத்தில் நமக்கு வந்து ஃபைன் பண்ண முடியாது. ஸோ இப்போ ரிசல்ட் நீங்கள் வியூ பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ ஜஸ்ட் வந்து நம்ம 90 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணும்போது அந்த ஆப்ஜெக்ட் வந்து எலாங்கேஷன் மட்டும்தான் இருக்கும். கண்டிப்பாக வந்து அனாலிசிஸ் செட்டிங்கில் லார்ஜ் டிஃபார்மேஷன் ஆன் பண்ணியிருக்கணும். சால்வர் கண்ட்ரோல் லார்ஜ் டிஃபார்மேஷன் இப்போ ஆன் பண்ணிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சரில் எந்த அளவுக்கு வந்து பெண்டிங் ஆகிருக்கு அப்படின்றது கிளியராக உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ ரிசல்ட் வந்து நீங்கள் வியூ பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ எந்த அளவுக்கு வந்து பெண்டிங் அக்கர் ஆகிருக்கு அப்படின்ட்டு. ஸோ லார்ஜ் டிஃபார்மேஷன் இந்த அனாலிசிஸ் செட்டிங்கில் நம்ம அந்த சால்வர் கண்ட்ரோலில் லார்ஜ் டிஃபார்மேஷன் ஆன் பண்ணால் எந்த மாதிரி ரிசல்ட் வரும், ஆன் பண்ணாத பட்சத்தில் எந்த மாதிரி ரிசல்ட் வரும் நம்ம இப்போ கிளியராக வியூ பண்ண முடியுது. ஸோ இப்போ ரிசல்ட்டை நீங்கள் அனிமேட் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து பைப்பில் வந்து பெண்டிங் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு கிளியராக விஷுவலைஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து இந்த டேட்டாஸ்லாம் உங்கள் ப்ராஜெக்ட்டில் நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கணும்னா நியூ சார்ட்ஸ் அண்ட் டேபிள், இந்த நியூ சார்ட்ஸ் அண்ட் டேபிள் நீங்கள் இன்க்ளூட் பண்ணிங்கன்னா இந்த அவுட்லைன் ஆஃப் த ப்ராஜெக்ட் ஸ்கீமேட்டிக் விண்டோவில் பார்த்தீங்கன்னா சார்ட்ன்ற ஆப்ஷன் வந்துடும். ஜஸ்ட் என்ன மாதிரியான ரிசல்ட்டை வந்து நீங்கள் சார்ட் பண்ண போகிறீங்க.
ஸோ இந்த சார்ட் நீங்கள் கிளிக் பண்ணதோட டீட்டெயில்ஸ் ஆஃப் சார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா டெஃபினிஷன் எந்த ஆப்ஜெக்ட் எந்த வேல்யூஸ் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ண போகிறோம் அப்படின்ற வேல்யூஸ் காட்டும். எக்ஸ் ஆக்சிஸில் வந்து டைமிங் உங்களுக்கு தேவை. ஸோ போத் பிளாட்ஸ் 2 பிளாட்ஸ் உங்களுக்கு தேவை. ஸ்கேல் லீனியர் ஸ்கேலாக இருக்கணுமா இல்லை செமிலாகா. ஸோ இது வந்து கிராஃப் மெத்தட்ஸ். ஸோ எந்த மாதிரியான கிராஃப் உங்களுக்கு வேணுமோ அதை நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கிரிட் லைன்ஸில் உங்களுக்கு கிராஃப் வேணுமா அப்படின்ற நீங்கள் இதை ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஆக்சிஸ் லேபிள்ஸ். ஸோ என்ன மாதிரியான கண்டென்ட், ஸோ ரிப்போர்ட்டில் வந்து என்ன மாதிரியான கண்டென்ட் வேல்யூ வந்து உங்களுக்கு வேணும் இண்டிகேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் கண்டென்ட். ஸோ சார்ட்ஸ் அண்ட் டேபிளர் டேட்டா. ஸோ சார்ட்டும் வேணும் உங்களுக்கு, டேபிளர் டேட்டாவும் இன்க்ளூட் பண்ணணும், இல்லை சார்ட் மட்டும் இன்க்ளூட் பண்ணால் போதும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ரிப்போர்ட்டில் எந்த மாதிரியான டேட்டாஸ் வேணுமோ அது வந்து ரிப்போர்ட் கண்டென்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெரி பண்ணிக்கலாம். கேப்ஷன்ஸ். ஸோ இப்போ நீங்கள் எடுத்துருக்க ரிசல்ட் வந்து என்ன மாதிரியான நேமில் நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஈக்குவலன்ட் பிளாஸ்டிக் ஸ்ட்ரெயின். ஸோ இந்த மாதிரி கேப்ஷன்ஸ் நீங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இன்புட் குவான்டிட்டிஸ். ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் வந்து நம்ம டைம் கொடுத்துருக்கோம். அண்ட் அவுட்புட் குவாலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஈக்குவலன்ட் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஈக்குவலன்ட் ஸ்ட்ரெஸ் மினிமம் அண்ட் மேக்ஸிமம். ஸோ இது வந்து நீங்கள் வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் ஈக்குவலன்ட் மினிமம் ஸ்ட்ரெஸ்ஸும் உங்களுக்கு வேணும், இல்லை மேக்ஸிமம் வேணும், இல்லை அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒமிட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சார்ட் வந்து இன்க்ளூட் ஆகிடும். ஸோ உங்கள் ரிப்போர்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் ஜென்ரேட்டட் வியூ கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ரிப்போர்ட்டில் சார்ட்டும் வந்து இன்க்ளூட் ஆகிருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஈக்குவலன்ட் ஸ்ட்ரெஸ். ஸோ டைம் வர்சஸ் ஈக்குவலன்ட் ஸ்ட்ரெஸ் எந்த அளவுக்கு வேரி ஆகிருக்கு உங்கள் ஸ்ட்ரக்சரில் அப்படின்றது இண்டிகேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி டேப்லர் டேட்டா. ஸோ மினிமம் அண்ட் மேக்ஸிமம் ஒவ்வொரு டைம் ஸ்டெப்பிங்க்கும் எந்த அளவுக்கு வந்து மினிமம் அண்ட் மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் வந்து உங்கள் ஸ்ட்ரக்சரில் ப்ரொடியூஸ் ஆகிருக்கு அப்படின்றது கிளியராக வந்து ரிப்போர்ட்டில் வந்து உங்களுக்கு இண்டிகேட் ஆகிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும் எங்கே வந்து மேக்ஸிமமாக ஸ்ட்ரெயின் ப்ரொடியூஸ் ஆகிருக்கு அண்ட் மினிமம் ஸ்ட்ரெஸ் ப்ரொடியூஸ் ஆகிருக்கு, எந்த கண்டிஷனில், அந்த எந்த டைமிங்கில், ஸோ எந்த இடத்துல அப்படின்றது எல்லா வேல்யூஸும் வந்து இதில் இண்டிகேட் ஆகிடும். ஸோ ஜஸ்ட் இதனை சேவ் பண்ணி உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நான் லீனியர் ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் ஆஃப் அ பைப் பெண்டிங். ஸோ ப்ராஜெக்ட்டு நம்ம சேவ் பண்ணிக்கலாம். சேவ் தி ப்ராஜெக்ட். பைப் பெண்டிங். இந்த சாப்டரில் நம்ம நான் லீனியர் ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் ப்ராப்ளத்தை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த நான் லீனியர் ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸில் பைப் ட்விஸ்டிங். ஸோ இந்த பைப் ட்விஸ்டிங் வந்து எதனால் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன் மோட், அப்புறம் லோட் ஆக்ட் ஆகும்போது, ஸோ பர்பெண்டிகுலர் லோட்ஸ், ஸோ வேரியஸ் லோட்ஸ் வந்து ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கும்போது வேரியஸ் லோட்ஸ் ஆக்ட் ஆகும்போது பைப் ட்விஸ்டிங் நடக்கும். ஸோ அந்த மாதிரியான ப்ராப்ளம் வந்து எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத இந்த சாப்டரில் நம்ம பார்க்கலாம். ஸ்டாட்டிக் ஸ்ட்ரக்சர் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பேசிக் ப்ரொசீஜர் தான். ஸோ ஃபஸ்ட் வந்து இன்ஜினியரிங் டேட்டா நம்ம ஆட் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து மாடல் க்ரியேட் பண்ணோம் அண்ட் மெஷ் அண்ட் செட் அப் பவுண்டரி கண்டிஷன் அப்ளை பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து சொல்யூஷன் சால்வ் பண்ணி ரிசல்ட் பார்க்க வேண்டியதான். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து இன்ஜினியரிங் டேட்டா. ஸோ இந்த மாதிரி நான் லீனியர் அனாலிசிஸ்க்கு வந்து முக்கியமான ப்ராப்பர்ட்டி வந்து பிளாஸ்டிசிட்டின்ற ப்ராப்பர்ட்டி நம்ம இன்க்ளூட் பண்ணணும். ஸோ ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல், நம்ம ப்ராப்ளத்துக்கு ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பிளாஸ்டிசிட்டி ப்ராப்பர்ட்டி பைலீனியர் ஐசோடோபிக். ஜஸ்ட் நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ப்ராப்பர்ட்டிஸில் இந்த பைலீனியர் ப்ராப்பர்ட்டி இன்க்ளூட் ஆகிடும். ஸோ இல்லை எயில்டு ஸ்ட்ரென்த் அண்ட் டேஞ்சன்ட் மாடுலஸ். ஸோ இந்த ரொம்ப முக்கியமான ப்ராப்பர்ட்டி எயில்டு ஸ்ட்ரென்த் அண்ட் டேஞ்சன்ட் மாடுலஸ். ஸோ ஒரு சர்டைன் லிமிட், அந்த மேக்ஸிமம் லிமிட்டுக்கு மேலே அந்த ஸ்ட்ரக்சரால் ட்விஸ்ட் ஆக முடியாது. ட்விஸ்ட் ஆகிடுச்சுன்னா ஸோ ஃபெயிலியர் வந்து அந்த மெட்டீரியலில் அக்கர் ஆகும் அப்படின்றது தான் இந்த எயில்டு ஸ்ட்ரென்த் ப்ராப்பர்ட்டி. ஸோ எயில்டு ஸ்ட்ரென்த் அண்ட் டேஞ்சன்ட் மாடுலஸ் நம்ம சூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல் ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல். ஸோ இதுக்கு எயில்டு ஸ்ட்ரென்த் வந்து 200 MPa, டேஞ்சன்ட் மாடுலஸ் 3000 MPa. ஸோ ஆட் பண்ணிட்டோம். அப்டேட் தி ப்ராஜெக்ட். நம்ம இப்போ இன்க்ளூட் பண்ண ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்ம ப்ராஜெக்ட் ஃபைலோட அப்டேட் பண்ணிக்கணும். ஸோ அப்டேட் தி ப்ராஜெக்ட். நெக்ஸ்ட் ரிட்டர்ன் டு தி ப்ராஜெக்ட். ஸோ இன்ஜினியரிங் டேட்டா நம்ம ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஜாமெட்ரி கிரியேஷன். ரைட் கிளிக், நியூ ஜாமெட்ரி. டிசைன் மாடலர் விண்டோ ஓப்பன் ஆகிடும். என்ன மெட்ரிக்கில் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஸோ மில்லிமீட்டர் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போ வந்து ஒரு டியூப்லர் பைப் செக்ஷன் நம்ம வந்து ட்ரா பண்ண போகிறோம். அந்த டியூப்லர் பைப் செக்ஷனில் 1 end வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும், அதர் எண்டில் வந்து ட்விஸ்டிங். ஸோ எந்த டேரெக்ஷனில் வந்து நம்ம 180 டிகிரியில் எந்த டேரெக்ஷனில் நம்ம ட்விஸ்ட் பண்ணும் போது அந்த பைப் வந்து எந்த அளவுக்கு வந்து ட்விஸ்ட் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் வந்து ஒரு டியூப்லர் செக்ஷன் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸ்கெட்சிங், சர்க்கிள், டைமென்ஷன். ஸோ எந்த டைமென்ஷனில் நமக்கு டியூப்லர் செக்ஷன் க்ரியேட் பண்ண போமோ அந்த டைமென்ஷன் நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ப்ராப்ளத்துக்கு 2200 mm.
நெக்ஸ்ட் மாடலிங். இந்த பைப்பை வந்து நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ணணும். எக்ஸ்ட்ரூட். ஸோ எந்த ஸ்கெட்ச் வந்து நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறோமோ ஜஸ்ட் அந்த ஸ்கெட்சை வந்து கிளிக் பண்ணிட்டு அப்ளை. ஸோ நம்ம வந்து டியூப்லர் செக்ஷனாக க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்றதுக்காக இந்த ஆஸ் தின் சர்ஃபேஸ் அப்படின்ற ஆப்ஷனை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. இன்வெர்ட் திக்னஸ் வந்து நமக்கு இருக்கக்கூடாது. ஸோ ஜஸ்ட் 0. லென்த்துக்கு வந்து நம்ம இந்த பைப்பை டிசைன் பண்ண போகிறோம். ஸோ 10,000 mm. நெக்ஸ்ட் ஜென்ரேட். ஸோ டியூப்லர் செக்ஷன் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். இந்த விண்டோ க்ளோஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து மாடல். ரைட் கிளிக், எடிட். ஸோ மெக்கானிக்கல் விண்டோக்குள்ளே நம்ம வந்துட்டோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஜாமெண்ட்ரி வந்து கொஷின் மார்க்கில் இருக்குது. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம சர்ஃபேஸ் பாடியை நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சர்ஃபேஸ் பாடிக்கு எந்த திக்னஸும் நம்ம ஒன்று ஆட் பண்ணலை. ஸோ 0 mm திக்னஸில் இருக்குது. ஸோ நம்மளோட டியூப்லர் செக்ஷன் எந்த அளவுக்கு திக்னஸில் இருக்குது அப்படின்னு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் சர்ஃபேஸ் பாடி கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ் ஆஃப் சர்ஃபேஸ் பாடியில் பார்த்தீங்கன்னா திக்னஸ் வேல்யூ இண்டிகேட் ஆகும். ஸோ எந்த அளவுக்கு இந்த டியூப்லர் செக்ஷன் திக்னஸாக இருக்குது. ஸோ 100 mm இண்டிகேட் பண்ணுங்கள். ஸோ நான் லீனியர் அனாலிசிஸ், ட்விஸ்டிங், பெண்டிங்லாம் நம்ம பண்ணும்போது டேரெக்டாக வந்து நம்ம லோட் கொடுத்து இந்த ரிமோட் டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுக்க முடியாது. ஒரு ரிமோட் பாயிண்ட் நம்ம க்ரியேட் பண்ணோம். அந்த பாயிண்ட்டை பொறுத்து தான் வந்து இந்த டியூப்லர் செக்ஷன் வந்து மூவ் ஆகுதா இல்லை ட்விஸ்ட் ஆகுதா அப்படின்ட்டு நம்ம இண்டிகேட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக ஜஸ்ட் மாடலில் ரைட் கிளிக், இன்சர்ட், பார்த்தீங்கன்னா ரிமோட் பாயிண்ட். ஸோ ரிமோட் பாயிண்ட் நம்ம க்ரியேட் பண்ணோம் எந்த ஃபேஸில். ஸோ எந்த இடத்துல நம்ம ட்விஸ்ட் பண்ண போகிறோம், எந்த இடத்துல நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்ட்டு ரிமோட் பாயிண்ட் க்ரியேட் பண்ணோம். ரிமோட் பாயிண்ட். ஸோ ரிமோட் பாயிண்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணதோட எந்த செக்ஷனில் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்றது இந்த டீட்டெயில்ஸில் காமிக்கும். ஸோ நீங்கள் வந்து ஜாமெண்ட்ரி க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த ஃபேஸில். ஸோ அதுக்காக செலெக்ஷன் மோட் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, எட்ஜ் செலெக்ஷன். ஸோ இந்த எட்ஜில் வந்து நம்ம ரிமோட் பாயிண்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் அப்ளை. ஸோ இந்த ரிட்ஜ் பாயிண்ட்டோட பிஹேவியர் எப்படி இருக்கணும். ஸோ ரிட்ஜ் பாயிண்ட் வந்து மூவபிளாக இருக்கா இல்லை மூவபிளாக இருக்கக்கூடாது, டிஃபார்ம் ஆகக்கூடாது. லோட் அப்ளை பண்ணும்போது அந்த ரிஜிட் பாயிண்ட் வந்து எந்த ஒரு எஃபெக்டும் கொடுக்கக்கூடாது. ஸோ ரிஜிட் பாயிண்ட் வந்து அந்த பொசிஷன் விட்டு மூவ் ஆகக்கூடாது அப்படின்ற டெஃபினேஷன் நம்ம இண்டிகேட் பண்ணோம். ஸோ இல்லை டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா பிஹேவியர்னு இருக்கும். ஸோ இந்த பிஹேவியரில் இந்த ரிஜிட் பாயிண்ட் வந்து மூவபிளாக இருக்கா இல்லை ரிஜிடாக இருக்கணுமா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ இந்த பிஹேவியரில் ரிஜிட். ஸோ ரிமோட் பாயிண்ட் வந்து ரிஜிடாக இருக்கணும். ஸோ இண்டிகேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து மெஷ். ஸோ இந்த மாதிரி டியூப்லர் மெஷஸ்க்கு வந்து இந்த டியூப்லர் பாடிக்கு வந்து நம்ம மேப்டு மெஷிங் பண்ணால் ரொம்ப ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக கிடைக்கும். ஸோ சால்விங் மெத்தடும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் மெஷ், ரைட் கிளிக், இன்சர்ட், மேப்டு ஃபேஸ் மெஷிங். ஸோ இந்த மேப்டு எந்த ஃபேஸில் வந்து நம்ம மேப்பிங் பண்ண போகிறோம் மெஷ்ஷை. ஸோ ஜஸ்ட் அந்த ஃபேஸ் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்ளை. ஸோ இந்த ஃபேஸில் வந்து நம்ம மேப்பிங் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் இந்த மேப்பிங் வந்து எந்த சைஸ் கண்ட்ரோலில் மேப் ஆகணும். ஸோ அதுக்காக மெஷ், ரைட் கிளிக், இன்சர்ட், சைஸிங். எந்த எட்ஜை பொறுத்து நம்ம சைஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம இண்டிகேட் பண்ணணும். ஸோ இந்த எட்ஜில் வந்து நம்ம நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ் கொடுத்து நம்ம மேப் பண்ண போகிறோம். செலெக்ஷன் மோட் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, எட்ஜ் செலெக்ஷன் மோட். இந்த எட்ஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க, அப்ளை. டெஃபினேஷன்ஸ் ஆஃப் எட்ஜ் சைஸிங்கில் பார்த்தீங்கன்னா டைப்னு இருக்கும். ஸோ இந்த டைப்பில் பார்த்தீங்கன்னா எலமெண்ட் சைஸ் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா வேரியஸ் டைப்ஸ் இருக்கும். ஸோ எலமெண்ட் சைஸ் மூலியமாக நீங்கள் வந்து சைஸிங் கொடுக்க போகிறீங்களா இல்லை நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸா இல்லை ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ். ஸோ எவ்வளோ நம்பர் ஆஃப் டிவிஷன் இந்த எட்ஜஸ் வந்து செப்பரேட் ஆகணும், அது வந்து இந்த சர்ஃபேஸ் ஃபுல்லாக எப்படி மேப் ஆகணும் அப்படின்றத நம்ம இண்டிகேட் பண்ணியிருக்கோம். எட்ஜ் சைஸிங். ஸோ நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ் 20 டிவிஷன்ஸ். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்ட மாதிரி நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ் நாங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த அளவுக்கு வந்து நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு ரிசல்ட்ஸ் வந்து அக்யூரஸாக கிடைக்கும். ஸோ நம்ம இண்டிகேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் மெஷ். இந்த மெஷ் கிளிக் பண்ணதோட இந்த டீட்டெயில்ஸ் ஆஃப் மெஷ்ஷில் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் எலமெண்ட் மிட் சைஸ் நோட்ஸ், அதாவது ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் இன்னொரு எலமெண்ட்டுக்கும் உள்ள அந்த இடைவெளி, ஸோ அந்த ஜாயினிங் ஏரியாஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும். ஸோ ஜாயினிங் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கோ அந்தளவுக்கு ரிசல்ட் வந்து அக்யூரஸியாக கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு சாலிட் பாடியாக இருந்ததுன்னா அந்த ஜாயினிங் வந்து ரொம்ப அக்யூரஸாக இருக்கும். பட் ஸோ இது வந்து ஒரு சர்ஃபேஸ் மாடல். அந்த சர்ஃபேஸ் மாடலில் மிட் சைஸ் நோட்ஸ் வந்து அந்தளவுக்கு வந்து ஜாயினிங் வந்து இருக்காது. ஸோ அந்த ஜாயினிங் வந்து எந்த அளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்றத நம்ம இதில் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணி கெப்ட். ஸோ அந்த ஜாயினிங்லாம் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இதை இண்டிகேட் பண்ணிக்கோங்க. ஸோ மேப்டு ஃபேஸ் மெஷிங் நம்ம பண்ண போகிற இந்த சர்ஃபேஸில் எட்ஜ் சைஸிங் இண்டிகேட் பண்ணிட்டோம். ஸோ ஜென்ரேட் மெஷ்.
ஸோ மெஷ் வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஸோ எத்தனை நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ் கொடுத்துருக்கோம் அதுக்கேற்ற மாதிரி இந்த சர்ஃபேஸ் ஃபுல்லாக மெஷ் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து அனாலிசிஸ் செட்டிங். ஸோ இப்போ நம்ம நான்லீனியர் அனாலிசிஸ் பண்ண போகிறோம். ஸோ நான்லீனியர் அனாலிசிஸில் டிஃபர்மேஷன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதாவது எப்படின்னா, ஜஸ்ட் நம்ம ரொட்டேஷன் கொடுக்கும்போது இல்லை ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது அந்த ஆப்ஜெக்ட் வந்து லீனியராக வந்து மூவ் ஆகாது. இப்போ வெர்டிக்கலாக ஃபோர்ஸ் கொடுத்தோன்னா ஜஸ்ட் கம்ப்ரெஸ் ஆகிறது. ஸோ சைட்வேர்டில் ஃபோர்ஸ் கொடுத்தோன்னா சைட்வேர்டில் மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ் கொடுக்குற ரொட்டேஷனுக்கு ரியல் ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் எப்படி இருக்கும், ஸோ ப்ராக்டிக்கலாக வந்து எப்படி வந்து ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது அந்த பைப் வந்து பெண்டிங் ஆகுமா இல்லை அந்த பைப் வந்து ட்விஸ்ட் ஆகுமா அப்படின்ற ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் நம்ம பார்க்குறது தான் நான்லீனியர் ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ். டீட்டெயில்ஸ் ஆஃப் அனாலிசிஸ் செட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஆட்டோ டைம் ஸ்டெப்பிங் ப்ரோக்ராம் கண்ட்ரோல்னு இருக்கும். இதை நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ எதுக்கு இந்த ஆட்டோ டைம் ஸ்டெப்பிங் நம்ம ஆன் பண்ணுறோன்னா, ஸோ நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன்ஸ் வந்து ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகும். ஸோ 2000, 3500, ஸோ நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன் சால்வ் ஆனால் தான் ஸோ நமக்கு வந்து அக்யூரஸான ரிசல்ட் கிடைக்கும். ஸோ எவ்வளோ ஐட்ரேஷன்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்றத இதில் நம்ம இண்டிகேட் பண்ணணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிஃபைன்ட் பை சப்ஸ்டெப்ஸ், ஒவ்வொரு சப்ஸ்டெப்ஸ்க்கும் வந்து எனக்கு வந்து இந்த வேல்யூஸ் இந்த ரிசல்ட் வந்து எந்த ரேஞ்சில் இருக்குது அப்படின்றது எனக்கு இண்டிகேட் பண்ணணும். அதுதான் வந்து ஆட்டோ டைம் ஸ்டெப்பிங் நம்ம ஆன் பண்ணிட்டோம். ஸோ இதில் வந்து இனிஷியல் டைம் ஸ்டெப் அண்ட் மினிமம் சப்ஸ்டெப்ஸ் அண்ட் மேக்ஸிமம் சப்ஸ்டெப்ஸ் இந்த வேல்யூஸ் நம்ம இண்டிகேட் பண்ணணும். இந்த இனிஷியல் சப்ஸ்டெப்ஸ் அதாவது நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன் சால்வ் ஆகும்போது, ஸோ அதிகமான ஐட்ரேஷன் சால்வ் ஆகும்போது தான் நமக்கு வந்து அக்யூரஸான ரிசல்ட் கிடைக்கும். ஸோ 1, 2, 3, 4 அப்படின்னு ஐட்ரேஷன் சால்வ் ஆகிட்டே இருக்கும்போது ஸோ மேக்ஸிமமாக ஒரு 500, 600, 700 ரேஞ்சுக்கு போகும்போது என்ன ஆகுனா ரிசல்ட் வந்து கொஞ்சம் அக்யூரஸியாக இருக்கும். இனிஷியலாக வந்து 500 வச்சுக்கோங்க. மினிமம் சப்ஸ்டெப்ஸ் வந்து 20. மினிமம்னா என்னென்னா ஒவ்வொரு டிவிஷன், ஸோ 500 நெக்ஸ்ட் ரிசல்ட் வந்து 520 அண்ட் அடுத்த ரிசல்ட் வந்து 540. ஸோ அந்த மாதிரி இடைவெளி, ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸில் வந்து உங்களுக்கு சப்ஸ்டெப்ஸ் ஆஃப் ரிசல்ட்ஸ் வந்து இண்டிகேட் பண்ணணும் அப்படின்ட்டு நீங்கள் இண்டிகேட் பண்ணிக்கலாம். எப்பயுமே வந்து இனிஷியல் சப்ஸ்டெப்ஸோட மேக்ஸிமம் சப்ஸ்டெப்ஸ் அதாவது எண்ட் சொல்யூஷன் வந்து அதிகமாக இருக்கணும். ஸோ 2000 இண்டிகேட் பண்ணிக்கோங்க. ஸோ அனாலிசிஸ் செட்டிங்கில் நம்ம ஆட்டோ டைம் ஸ்டெப்பிங் ஆன் பண்ணிட்டோம். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா, இந்த சால்வர் கண்ட்ரோலில் பார்த்தீங்கன்னா லார்ஜ் டிஃபார்மேஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ லார்ஜ் டிஃபார்மேஷன் நீங்கள் ஆன் பண்ணலைன்னா ஸோ உங்களுக்கு ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் நான்லீனியர் சொல்யூஷன் நீங்கள் சால்வ் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக நம்ம லார்ஜ் டிஃபார்மேஷன் ஆன் பண்ணிக்கணும். ஸோ சொல்யூஷன் கண்ட்ரோல் நம்ம இண்டிகேட் பண்ணிட்டோம். ஸோ 1 end வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அதர் எண்டில் வந்து நம்ம 180 டிகிரியில் நம்ம இந்த பைப்பை வந்து ட்விஸ்ட் பண்ண போகிறோம். ட்விஸ்ட் பண்ணும்போது இந்த பைப் வந்து ப்ராக்டிக்கலாக எந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் வந்து இதில் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்றத நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ அப்ளை பவுண்டரி கண்டிஷன். ஸோ 1 end ஆஃப் த பைப் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ சப்போர்ட், ஃபிக்ஸட் சப்போர்ட். ஸோ இந்த எண்டை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். அப்ளை. அண்ட் அதர் எண்டு வந்து நம்ம ரிமோட் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ இது வந்து மூவ்மெண்ட் பண்ண போகிறோம். ஸோ ட்விஸ்ட் பண்ண போகிறோம். சப்போர்ட், ரிமோட் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ ரிமோட் டிஸ்பிளேஸ்மெண்ட் நீங்கள் இண்டிகேட் பண்ணதோட டீடைல்ஸ் ஆஃப் ரிமோட் டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா எந்த ரிமோட் பாயிண்ட்டை பொறுத்து நீங்கள் வந்து இந்த பைப்பை வந்து ட்விஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்றத நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ அதுக்கு இந்த ஸ்கூப்பிங் மெத்தடில் பார்த்தீங்கன்னா ஜாமெண்ட்ரி செலெக்ஷன் இருக்கும். நம்ம ரிமோட் பாயிண்ட் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிட்டோம். ஸோ ஜஸ்ட் நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா ரிமோட் பாயிண்ட்னு காட்டும். ஸோ ரிமோட் பாயிண்ட் கொடுத்துங்க. ஸோ ரிமோட் பாயிண்ட், ஸோ இது கிளிக் பண்ணி ரிமோட் பாயிண்ட். ஸோ ரிமோட் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு நம்ம கிரியேட் பண்ண ரிமோட் பாயிண்ட்டை நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். ஸோ செலக்ட் ஆகிடுச்சு. ஸோ எந்த மாதிரியான அதோட டெஃபினேஷன், ஸோ எந்த மாதிரியான டேரெக்ஷனில் அது வந்து ரொட்டேட் ஆகணும், எந்த மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இந்த ரிமோட் பாயிண்ட்டுக்கு நம்ம கொடுக்கணும். ஸோ அந்த ரிமோட் பாயிண்ட்டுக்கு கொடுக்குற ஸ்பெசிஃபிகேஷனை பொறுத்து தான் இந்த பைப் வந்து பெண்ட் ஆகுதோ ட்விஸ்ட் ஆகுதோ நடக்கும். ஸோ நம்ம இப்போ இதில் வந்து Z ஆக்சிஸை பொறுத்து 180 டிகிரி ரொட்டேட் பண்ண போகிறோம். ஸோ 180 டிகிரின்னு சொல்லும் போது ஒரு ஆஃப் ரொட்டேஷன் வந்து வந்துடும், ஒரு செமி சர்க்குலர் ஆஃப் ரொட்டேஷன் வந்துடும். எக்ஸ் அண்ட் ஒய் டைரெக்ஷனில் அரெஸ்ட் பண்ணிவிட்டு ஜெட்டில் 180 டிகிரி ரொட்டேட் பண்ணும்போது என்ன ஆகுனா, ஸோ ஜெட்டில் மட்டும் ரொட்டேஷன் இருக்கும். எக்ஸ் அண்ட் ஜெட்டில் வந்து அரெஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகுனா பைப் வந்து ட்விஸ்ட் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ ஜெட்டில் வந்து 180 டிகிரி நம்ம ரொட்டேட் பண்ணுறோம். எக்ஸ் அண்ட் ஜெட்டை வந்து நம்ம அரெஸ்ட் பண்ணுறோம். ஸோ அரெஸ்ட்னால் அதில் எந்த ஒரு மூமெண்ட்டும் இருக்கக்கூடாது. ஸோ ரிஜ்டாக வந்து அந்த செக்ஷன் இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஒயில் வந்து 5 டிகிரி வந்து நம்ம ரொட்டேட் பண்ணுறோம். ஸோ நம்ம ரிமோட் பாயிண்ட்டுக்கு என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா, ரொட்டேஷன். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ் ஆக்சிஸ் வந்து அப்படியே இருக்கணும். ஸோ ரொட்டேஷனில் எக்ஸ் ஆக்சிஸில் எந்த ஒரு ரொட்டேஷனும் இருக்கக்கூடாது. ஒயில் வந்து 5 டிகிரி எனக்கு ரொட்டேட் ஆகணும். அண்ட் ஜெட்டில் வந்து ஓவர் 180 டிகிரி ரொட்டேஷன் இருக்கணும். ஸோ இல்லை எக்ஸ் காம்போனண்ட் ஒய் காம்போனண்ட் வந்து எந்த ஒரு மூமெண்ட்டும் இருக்கக்கூடாது. ஜெட் மட்டும் ஃப்ரீயாக மூவ் ஆகலாம் அப்படின்றது தான். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் கொடுக்கும்போது தான் பைப் வந்து ஒரு ட்விஸ்டிங் கண்டிஷன் வந்து அப்ளை ஆகும்.
ஸோ நம்ம பவுண்டரி கண்டிஷன் அப்ளை பண்ணிட்டோம். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா, இதில் வந்து கனெக்ஷன்ஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும். அதாவது அப்பர் பாடியும் இன்டீரியர் பாடியும் வந்து ஒன்றுக்கு ஒன்று என்ன மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்கணும். ஸோ அப்போ இந்த பைப்புக்கு மேலே இருக்கிறது வந்து இன்டீரியர் பாடி வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடாது. ஸோ எந்த அளவுக்கு வந்து ஃப்ரிக்ஷன்லெஸ்ஸாக இருக்குமா இல்லை ரிஜிடாக இருக்குமா அப்படின்ற கனெக்ஷன்ஸ் நம்ம வந்து க்ரியேட் பண்ணோம். ஸோ அதுக்கு நீங்கள் ஜஸ்ட் இந்த மாடலில் போய்ட்டு ரைட் கிளிக் பண்ணி இன்சர்ட் கனெக்ஷன்ஸ். ஸோ அவுட்டர் ஸ்பேஸும் இன்டீரியராக இருக்கிற அந்த பாடியும் வந்து என்ன மாதிரியான கனெக்ஷன்ஸில் இருக்கணும் அப்படின்ற நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ ஜஸ்ட் கான்டாக்ட் ஃப்ரிக்ஷன்லெஸ். ஸோ ரெண்டுத்துக்கும் வந்து ஒரு ஃப்ரிக்ஷன் இருக்கக்கூடாது. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஃப்ரிக்ஷன்லெஸ்ஸாக மூவ் ஆகுற மாதிரி இருக்கணும் ட்விஸ்டிங்கில். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன்லெஸ் கான்டெக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் பாடி அண்ட் டார்கெட் பாடி. ஸோ கான்டாக்ட் பாடி வந்து ஃபேஸ் செலெக்ஷன் மாற்றிக்கோங்க. ஸோ கான்டாக்ட் பாடி வந்து மேலே இருக்கிறது அப்ளை அண்ட் டார்கெட் பாடி கான்டாக்ட் ஷெல் ஃபேஸ். ஸோ எந்த ஃபேஸ் வந்து இதுக்கு கான்டாக்டாக இருக்கணும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணி பாட்டம் ஃபேஸ். ஸோ பாட்டம் ஃபேஸ் வந்து இந்த அப்பர் ஃபேஸ்க்கு வந்து கான்டாக்டில் இருக்கணும். அப்பர் ஃபேஸும் அந்த இன்டீரியர் ஃபேஸும் வந்து ஃப்ரிக்ஷன்லெஸ்ஸாக மூவ் ஆகணும் அப்படின்ட்டு நம்ம இதில் ஸ்பெசிஃபை பண்ணோம். ஸோ டார்கெட் ஷெல் ஃபேஸ் கிளிக் பண்ணி பாட்டம். ஸோ பாட்டம் ஃபேஸ் செலக்ட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம கான்டாக்ட் க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி பைப் ட்விஸ்டிங் நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக வந்து கனெக்ஷன்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கணும். அப்படி கனெக்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணலன்னா பைப்பிங் வந்து ட்விஸ்ட் ஆகாது. ஸோ ஜென்ரலாக வந்து ஸ்டாட்டிக்காக லீனியராக வந்து என்ன மாதிரியான அனாலிசிஸ் நடக்குமோ அந்த அனாலிசிஸ் தான் நம்ம சால்வ் பண்ண முடியும். ஸோ இந்த ட்விஸ்டிங் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து கனெக்ஷன்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா மெஷ் பண்ணிட்டோம் அண்ட் பவுண்டரி கண்டிஷன் அப்ளை பண்ணியாச்சு. நமக்கு என்ன மாதிரியான சொல்யூஷன்ஸ் வேணும் அதை இண்டிகேட் பண்ணிக்கலாம். சொல்யூஷன்ஸ் ஸ்ட்ரெஸ் ஈக்குவலண்ட் வேன் மெஷ் ஸ்ட்ரெஸ் வேணும். நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரெயின் ஈக்குவலண்ட் பிளாஸ்டிக் ஸ்ட்ரெயின். ஸோ பவுண்டரி கண்டிஷன் எல்லாம் அப்ளை பண்ணியாச்சு. தென் சொல்யூஷனை சால்வ் பண்ணிடலாம். சொல்யூஷன் சால்வ் ஆகிடுச்சு. ஸோ நம்ம சொல்யூஷன் வியூ பண்ணி பார்க்கலாம். ஸோ ஈக்குவலண்ட் ஸ்ட்ரெஸ் எந்த அளவுக்கு வந்து நமக்கு ஈக்குவலண்ட் ஸ்ட்ரெஸ், அதாவது நம்ம கொடுத்த அந்த ரிமோட் பாயிண்ட்டை நம்ம எந்த டைரெக்ஷனில் நம்ம ரொட்டேட் பண்ணியிருக்கோம், பைப் எந்த அளவுக்கு ட்விஸ்ட் ஆகிருக்கு அப்படின்றது உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ மேக்ஸிமமாக எங்கே ஸ்ட்ரெஸ் இருக்குது, ஸோ மேக்ஸிமம் ஃப்ளாஷ் போட்டுக்கோங்க. மேக்ஸிமம் மினிமம் ப்ரூப். ஸோ எந்த இடத்துல உங்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது, ஸோ எவ்வளோ வேல்யூஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எங்கே ஸ்பெசிஃபை பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இண்டிகேட் பண்ணிக்கலாம். அன்டிஃபார்ம்டு மாடல் ஷோ பண்ணிக்கோங்க. ஸோ ஒரிஜினலாக பைப் எப்படி இருக்குது, ஸோ ட்விஸ்ட் ஆகும்போது எப்படி இருக்குது, ஸோ அனிமேட் பண்ணி பாருங்கள். ஸோ ட்விஸ்டிங் வந்து எப்படி இருக்குன்றது உங்களுக்கு கிளியராக வியூ பண்ணணும். ஸோ இதுதான் நம்ம வந்து கொடுத்த ஐட்ரேட்டிவ் வேல்யூஸ். ஸோ ஒவ்வொரு ஐட்ரேஷன் ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ட்ஸ்க்கு வந்து நமக்கு எந்த மாதிரியான லோட்ஸ் ஆக்ட் ஆகிருக்கு, எவ்வளோ லோட்ஸ் ஆக்ட் ஆகிருக்கு அப்படின்றது வந்து கிராஃபிக்கல் வேல்யூஸில் இண்டிகேட் பண்ணும். அண்ட் டேப்லெட் டேட்டா வந்து உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ட்ஸ்க்கு எவ்வளோ மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் அண்ட் மினிமம் ஸ்ட்ரெஸ் இந்த ஆப்ஜெக்ட்டில் வந்து இந்த ஸ்ட்ரக்சரில் வந்து கிரியேட் ஆகிருக்கு அப்படின்றது உங்களுக்கு இந்த டேப்லெட் டேட்டா இண்டிகேட் பண்ணும். ஸோ மேக்ஸிமம் ஈக்குவலன்ட் ஸ்ட்ரெஸ் எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆகுனா 1525.1 மேக்ஸிமம். அது எங்கே வந்து ட்விஸ்டிங் அதிகமாக இருக்கும், ஸோ அந்த ஸ்பேஸில் தான் வந்து அதிகமான ட்விஸ்டிங் வந்து நடந்திருக்கு. ஸோ மினிமம் வேல்யூஸ் எங்கே இருக்குன்னா, ஸோ ரிமோட் பாயிண்ட் எங்கே க்ரியேட் ஆகிருக்கோ ஸோ அந்த இடத்துல வந்து ட்விஸ்டிங்கில் கம்மியாக இருக்குது. ஸோ ஈக்குவலன்ட் பிளாஸ்டிக் ஸ்ட்ரெயின், ஸோ அதோட வேல்யூஸ் வந்து எந்த ரேஞ்சில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேப்லெட் டேட்டாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ட்ஸ்க்கு மினிமம் எவ்வளோ தான் இருக்குது, மேக்ஸிமம் எவ்வளோ தான் இருக்குது ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ட்ஸ்க்கு. ஸோ இந்த டேட்டாஸை வச்சு நீங்கள் க்ரியேட் பண்ணி ஒரு டிசைன் ஆப்டிமைஸ்டு வேல்யூ நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ மினிமம் ஸ்ட்ரெஸ் அண்ட் மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ். ஸோ பைப் பெண்டிங் நடக்கும்போது இந்த டியூப்லார் ஸ்ட்ரக்சரில் எந்த இடத்துல மேக்ஸிமம் வேல்யூஸ் எங்கே மினிமம் வேல்யூஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் இண்டிகேட் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் ப்ராஜெக்ட் தேவைப்பட்ட மாதிரி நீங்கள் வந்து இதை வந்து பிரிண்ட் எடுத்துக்கலாம். இந்த வியூவை ஜஸ்ட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா உங்கள் மாடல் வந்து ஜஸ்ட் அப்படியே பிரிண்ட் ஆகிடும். ஸோ இதை அப்படியே நீங்கள் சேவ் பண்ணி உங்கள் ப்ராஜெக்ட்டில் அப்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இதில் அனாலிசிஸ் செட்டிங்கில் நம்ம பார்த்தோன்னா சால்வர் கண்ட்ரோலில் லார்ஜ் டிஃபார்மேஷன் நம்ம ஆன் பண்ணியிருக்கோம். சப்போஸ் நீங்கள் லார்ஜ் டிஃபார்மேஷன் ஆன் பண்ணாமல் ஆஃப் பண்ணியிருந்தீங்கன்னா நார்மலான ரிசல்ட் தான் உங்களுக்கு ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ லார்ஜ் டிஃபார்மேஷன் நம்ம ஆன் பண்ணால் மட்டும்தான் பைப் ட்விஸ்டிங், அதாவது எந்த மாதிரியான டிஃபார்மேஷன் நமக்கு நடக்குது, ஸோ ப்ராக்டிக்கலாக நம்ம ரொட்டேஷன் பண்ணும்போது
இந்த பைப் வந்து ட்விஸ்டிங் நடக்குதா அப்படின்றத நம்ம கிளியராக வியூ பண்ண முடியும். சப்போஸ் நீங்கள் வந்து இந்த சால்வர் கண்ட்ரோலில் லார்ஜ் டிஃபர்மேஷன் ஆஃப் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ சொல்யூஷன் சால்வ் பண்ணி பாருங்கள். ஸோ சொல்யூஷன் சால்வ் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், ஸோ எந்த மாதிரியான டிஃபர்மேஷன் ப்ரொடியூஸ் ஆகிருக்கு. ஸோ இது வந்து லீனியர் ஸ்டாட்டிக் ஸ்ட்ரக்சருக்கு தான் இது வந்து அப்ளை ஆகும். அதாவது என்ன அர்த்தம்னா, நம்ம ட்விஸ்ட் பண்ணும்போது ப்ராக்டிக்கலாக வந்து எப்படி வந்து ஒரு பைப் ட்விஸ்ட் ஆகும் அப்படின்ற ரிசல்ட் நமக்கு கொடுக்காது. ஸோ இந்த அனிமேட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ நம்ம ரொட்டேட் பண்ணும்போது ட்விஸ்ட் பண்ணும்போது என்ன மாதிரியான டியூப்லர் ஸ்ட்ரக்சரில் என்ன மாதிரியான எஃபெக்ட் ப்ரொடியூஸ் ஆகிருக்கு அப்படின்றது லீனியரான வேல்யூஸ் மட்டும்தான் இதில் இண்டிகேட் பண்ணும். ஸோ இந்த மாதிரியான சொல்யூஷன் வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம அப்ளை பண்ண முடியாது. ஸோ ப்ராக்டிக்கலாக வந்து நம்ம இந்த ஸ்ட்ரக்சரில் வந்து ட்விஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகுனா ட்விஸ்டிங் நடந்திருக்கணும். ஸோ இதில் ட்விஸ்டிங் நடக்காமல் என்ன ஆயிருக்குன்னா இந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஜஸ்ட் எலாங்கேஷன் மட்டும்தான் ஆகுது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோம், இந்த அனாலிசிஸ் செட்டிங்கில் ஸோ கண்டிப்பாக வந்து சால்வர் கண்ட்ரோலில் லார்ஜ் டிஃபர்மேஷன் நம்ம ஆன் பண்ணியிருக்கணும். ஸோ ஆன் பண்ணால் மட்டும்தான் நம்ம ப்ராக்டிக்கலாக வந்து நம்ம ஒரு லோட் அப்ளை பண்ணும்போது என்ன மாதிரியான எஃபெக்ட் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்றத நம்ம இண்டிகேட் பண்ண முடியும். ஜஸ்ட் இந்த லார்ஜ் டிஃபர்மேஷன் ஆன் பண்ணிவிட்டு சொல்யூஷன் சால்வ் பண்ணிவிடுங்க. சால்வ் தி சொல்யூஷன். ஸோ சொல்யூஷன் சால்வ் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா நம்ம அனாலிசிஸ் செட்டிங்கில் சால்வர் கண்ட்ரோலில் லார்ஜ் டிஃபர்மேஷன் நம்ம ஆன் பண்ணிட்டோம். ஸோ ஆன் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரிசல்ட் பார்த்தோன்னா ஸோ ட்விஸ்டிங் எந்த அளவுக்கு நடந்திருக்கு அப்படின்னு தெரியும். ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம். ஸோ ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து லோட் அப்ளை பண்ணதுக்கு எந்த மாதிரியான ட்விஸ்டிங் நடந்திருக்கு. ஸோ நம்ம அந்த லார்ஜ் டிஃபர்மேஷன் ஆன் பண்ணாமல் பார்த்தப்போ ஸோ ஜஸ்ட் வந்து எலாங்கேஷன் மட்டும்தான் நடந்திருக்கும். ஸோ ப்ராக்டிக்கலாக எப்படி வந்து ட்விஸ்ட் ஆகிருக்கு அப்படின்றது நம்ம இப்போ வியூ பண்ணி பார்க்கலாம். ஸோ அன்டிஃபார்ம்டு மாடல் எப்படி இருக்குது, ஸோ ட்விஸ்ட் பண்ணும்போது எந்த மாதிரியான எஃபெக்ட் வந்து இந்த டியூப்லர் செக்ஷனில் ப்ரொடியூஸ் ஆகுதுன்ட்டு நம்ம வியூ பண்ணி பார்க்கலாம். ஸோ அதோட ஐட்ரேட்டிவ் வேல்யூ வந்து இந்த டேப்லர் டேட்டாவில் எங்கே வந்து மேக்ஸிமமான ஸ்ட்ரெஸ் ப்ரொடியூஸ் ஆகிருக்கு, எங்கே மினிமம் இருக்குது அப்படின்னு சொல்ல வேல்யூஸ் இருக்கும். ஸோ கிராஃபிக்கல் டேட்டா இந்த கிராஃப் விண்டோவில் இருக்கும். ஸோ இந்த கிராஃப் விண்டோவை உங்களோட ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டில் நீங்கள் ஜஸ்ட் இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஸோ ஆட் கிராஃப். ஸோ நியூ சார்ட் அண்ட் டேபிளை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டேட்டா வந்து உங்கள் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டோட ஆட் ஆகிடும். ஸோ இதில் நீங்கள் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும், ஸோ நேம் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னா ஜஸ்ட் இந்த சார்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா டீட்டெயில்ஸ் ஆஃப் சார்ட் பார்த்தீங்கன்னா எந்த ஆப்ஜெக்ட் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம், ஸோ ஈக்குவலன்ட் ஸ்ட்ரெஸ்ஸா ஈக்குவலன்ட் ஸ்ட்ரெயினா, ஸோ அதுக்கான ரிசல்ட் நம்ம கிளிக் பண்ணியிருக்கோமா அப்படின்றது இதில் இண்டிகேட் பண்ணும். ஸோ ஈக்குவலன்ட் ஸ்ட்ரெஸ். ஸோ ஈக்குவலன்ட் ஸ்ட்ரெஸ் நம்ம அப்ளை பண்ணிட்டோம். ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் டைம் இருக்கணும். ஸோ எந்த மாதிரியான பிளாட்ஸ், ஸோ இதெல்லாம் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு எந்த மாதிரியான கிராஃப் வந்து உங்கள் ரிப்போர்ட்டில் இன்க்ளூட் பண்ணணுமோ இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ கேப்ஷன்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஈக்குவலன்ட் ஸ்ட்ரெஸ். நெக்ஸ்ட் மினிமம் அண்ட் மேக்ஸிமம். ஸோ அவுட்புட் குவான்டிட்டியில் மினிமம் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுன்னா ஜஸ்ட் டிஸ்பிளே கொடுத்துக்கலாம், இல்லைனா ஒமிட் பண்ணிக்கலாம். ஸோ டிஸ்பிளே கொடுத்தீங்கன்னா டிஸ்பிளே வரும். ஸோ இந்த கிராஃப் வந்து உங்கள் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டில் நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த செக்ஷனில் நீங்கள் செக்ஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எங்கே வந்து மேக்ஸிமமாக ப்ரொடியூஸ் ஆகிருக்குன்னு. ஸோ செக்ஷன் பண்ணுறதுக்கு ஸோ ஜஸ்ட் நீங்கள் செக்ஷன் பிளைன், நியூ செக்ஷன் பிளைன் கிளிக் பண்ணிங்கன்னா பாட்டமில் பார்த்தீங்கன்னா செக்ஷன் பிளைன் இருக்கும். செக்ஷன் பிளைன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நீங்கள் செக்ஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ எந்த மாதிரியான ட்விஸ்டிங் நடந்திருக்கு. ஸோ அனிமேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும் ஸோ எந்த மாதிரியான ட்விஸ்டிங் நடந்திருக்குன்னு உங்களுக்கு கிளியராக வியூ பண்ண முடியும். ஸோ ஒரிஜினல் பாடி எப்படி இருக்குது, ஸோ ட்விஸ்டட் பாடி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ இந்த மாதிரி ரிசல்ட் வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான சொல்யூஷன் வேணுமோ ஜஸ்ட் நீங்கள் வந்து சொல்யூஷனில் ரைட் கிளிக் பண்ணி இன்சர்ட் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான ரிசல்ட் வேணுமோ அது எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணி சால்வ் பண்ணி உங்கள் ரிசல்ட் நீங்கள் எடுத்துக்கலாம். ஜஸ்ட் இது வந்து பிரிண்டட் வியூவில் உங்களுக்கு வேணும், ஸோ பிரிண்டட் ரிசல்ட்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் இங்கே பாட்டமில் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ப்ரிவ்யூ இருக்கும். ஜஸ்ட் பிரிண்ட் ப்ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா அது ஒரு பிடிஎஃபாக வந்து ஃபார்ம் ஆகிடும். ஜஸ்ட் நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி உங்கள் ப்ராஜெக்ட்டில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ரிப்போர்ட் வேணும்னா ஜஸ்ட் ரிப்போர்ட் ப்ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா
இது வரைக்கும் நீங்கள் பண்ண ப்ராப்ளம் அண்ட் சொல்யூஷன்ஸ் அண்ட் மெஷிங் எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து இன்க்ளூடிங் சார்ட் எல்லாமே வந்து இந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டில் இன்க்ளூட் ஆகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈக்குவலன்ட் ஸ்ட்ரெஸ் எந்த அளவுக்கு ப்ரொடியூஸ் ஆகிருக்கு, ஸோ மேக்ஸிமம் அண்ட் மினிமம், ஸோ அந்த ஸ்ட்ரக்சரில் எந்த அளவுக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகிருக்கு அப்படின்ற டேபிள் நம்ம சார்ட்டை ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ சார்ட் ஆட் பண்ணதோட அதோட வேல்யூஸ் எல்லாமே இல்லை இண்டிகேட் பண்ணிவிடும். ஸோ பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும். ஸோ ஈக்குவலன்ட் பிளாஸ்டிக் ஸ்ட்ரெயின் அதோட வேல்யூஸ், எவ்வளோ நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம், மாடல் சார்ட்ஸ். ஸோ கொடுத்தோம்ல நம்ம சார்ட் வந்து நம்ம என்ன இன்க்ளூட் பண்ணியிருக்கோம், மேக்ஸிமம் வேல்யூ நமக்கு வேணும், மினிமம் வேல்யூவும் நம்ம ப்ராப்ளத்துக்கு இன்க்ளூட் பண்ணணுன்றதுக்கு நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வேல்யூ டேப்லெட் டேட்டாவும் நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாமே வந்து உங்கள் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டில் வந்துடும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் இதை காப்பி பண்ணி உங்கள் ப்ராஜெக்ட்டில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம். ஸோ ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் நம்ம ப்ராக்டிக்கலாக வந்து ஒரு லோடு ஆக்ட் ஆகும்போது அந்த ஸ்ட்ரக்சரில் என்ன மாதிரியான எஃபெக்ட் நடக்கும் அப்படின்றத நம்ம பார்க்குறது நான் லீனியர் ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ். ஸோ இதில் நம்ம என்ன பார்த்துருக்கோம், இந்த நான் லீனியர் ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸில் பைப் ட்விஸ்டிங் பார்த்துருக்கோம். ஸோ ஒன் எண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதர் எண்டில் வந்து 180 டிகிரியில் நம்ம ரொட்டேட் பண்ணும் போது ஸோ அதர் 2 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் எக்ஸ் அண்ட் ஒய் அரெஸ்ட் பண்ணிவிட்டு ஜெட்டில் நம்ம ரொட்டேட் பண்ணும்போது எந்த மாதிரியான ட்விஸ்டிங் நடக்குது அப்படின்றது தான் இந்த ப்ராப்ளம். ஸோ ப்ராப்ளம் சேவ் பண்ணிக்கலாம். பைப் ட்விஸ்டிங். இந்த சாப்டரில் நம்ம நான் லீனியர் ஸ்டாட்டிக் ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் ப்ராப்ளம் பற்றி பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 2 பைப் ட்விஸ்டிங் ப்ராப்ளம். அதாவது 2 பைப் வந்து அட்ஜசண்ட்டாக ஜாயிண்டாக இருக்கும் போது அந்த மாதிரி ஏரியாவில் வந்து ஒரு ட்விஸ்டிங் நடந்துச்சுன்னா அந்த பைப் வந்து ஒன்றுக்கு ஒன்று ஓவர்லேப் ஆகும். ஸோ அந்த ஓவர்லேப்பிங் எப்படி நம்ம டிடெக்ட் பண்ணுறது அப்படின்ற ப்ராப்ளம் இப்போ பார்க்கலாம். அனாலிசிஸ் சிஸ்டத்தில் ஸ்டாட்டிக் ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ். ஸோ கிளிக் அண்ட் ட்ராக். நெக்ஸ்ட் வந்து என்ன மாதிரியான மெட்டீரியல்ஸ் நம்ம சூஸ் பண்ணுமோ அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ப்ராப்ளத்துக்கு வந்து அலுமினியம் அலாய். ஸோ ரைட் கிளிக், எடிட். நம்ம ப்ராப்ளத்துக்கு தேவையான மெட்டீரியல் சூஸ் பண்ணிக்கலாம். என்ஜினியரிங் டேட்டா சோர்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஜென்ரல் மெட்டீரியல்ஸ், அலுமினியம் அலாய். ஜஸ்ட் இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், அலுமினியம் அலாய் நம்மளோட மெட்டீரியலோட ஆட் ஆகிடும். நம்ம இந்த மாதிரி ட்விஸ்டிங் ப்ராப்ளம் அண்ட் பெண்டிங் ப்ராப்ளம் பண்ணுறோன்னா ஸோ பைலீனியர் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கணும். ஸோ பைலீனியர் ப்ராப்பர்ட்டி என்னென்னா பிளாஸ்டிசிட்டி லிமிட் வந்து நம்ம அப்ளை பண்ணியிருக்கணும். ஸோ இந்த டூல் பாக்ஸில் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிசிட்டி ப்ராப்பர்ட்டி. ஸோ எந்த மெட்டீரியலுக்கு நம்ம பிளாஸ்டிசிட்டி ப்ராப்பர்ட்டி கொடுக்க போகிறோமோ அந்த மெட்டீரியல் ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த டூல் பாக்ஸில் பிளாஸ்டிசிட்டி, ஸோ பைலீனியர் ப்ராப்பர்ட்டி டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த அலுமினியம் அலாய் நம்ம சூஸ் பண்ண மெட்டீரியலுக்கு பைலீனியர் ப்ராப்பர்ட்டி வந்து ஸ்பெசிஃபை ஆகிடும். ஸோ அதுக்கு நம்ம வேல்யூ வந்து கொடுக்கணும். ஸோ எல்டு ஸ்ட்ரென்த்தோட வேல்யூ எவ்வளோ அண்ட் டேஞ்சன்ட் மாடுலஸோட வேல்யூ எவ்வளோ அப்படின்றது நம்ம இண்டிகேட் பண்ணணும். அலுமினியம் அலாய்க்கு பைலீனியர் ஐசோடோபிக் ஹார்டனிங். ஸோ எல்டு ஸ்ட்ரென்த்தோட வேல்யூ 200 மெகாபாஸ்கல், டேஞ்சன்ட் மாடுலஸ் 3000 மெகாபாஸ்கல். ஸோ பைலீனியர் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஜஸ்ட் அப்டேட் தி ப்ராஜெக்ட் அண்ட் ரிட்டர்ன் டு தி ப்ராஜெக்ட். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸ் நம்ம சூஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஜாமெண்ட்ரி இம்போர்ட் பண்ணணும். செகண்ட் ஸ்டெப், ரைட் கிளிக், இம்போர்ட் தி ஜாமெண்ட்ரி, 2 பைப் ட்விஸ்டிங் ஜாமெண்ட்ரி. ஸோ ஆல்ரெடி நீங்கள் ஜாமெண்ட்ரி க்ரியேட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த ஜாமெண்ட்ரியை இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ 2 பைப் வந்து அட்ஜசண்ட்டாக கனெக்ட் ஆகிருக்கும் போது ஒரு ட்விஸ்டிங் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்போது அந்த பைப் வந்து எந்த அளவுக்கு ட்விஸ்ட் ஆகுது அப்படின்றது அந்த ப்ராப்ளம். நெக்ஸ்ட் வந்து மாடல், ரைட் கிளிக், எடிட். நம்ம இம்போர்ட் பண்ண ஜாமெண்ட்ரி இந்த மெக்கானிக்கல் விண்டோவில் ஓப்பன் ஆகிடும். ஸோ பார்த்திங்கன்னா 2 பைப்ஸ் வந்து அட்ஜசண்ட்டாக இருக்கும் போது ஒரு ட்விஸ்டிங் நடக்கும். அதுதான் நம்மளோட ப்ராப்ளம். இந்த அவுட்லைனில் பார்த்தீங்கன்னா மாடல், அதில் ஜாமெண்ட்ரி. ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்ன ஜாமெண்ட்ரி நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஸ்பெசிஃபிகேஷன் இதில் இருக்கும். சர்ஃபேஸ் பாடி, ஃபர்ஸ்ட் டியூப்லர் அண்ட் செகண்ட் டியூப்லர் அண்ட் லைன். ஸோ இந்த லைனை பொறுத்து தான் நம்ம வந்து இந்த கனெக்ஷன், இந்த பைப்பு 2 கனெக்ட் ஆகக்கூடிய அந்த கனெக்ஷனில் தான் நம்ம வந்து ரிமோட் பாயிண்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த ரிமோட் பாயிண்ட்டை பொறுத்து தான் இந்த பைப்பை நம்ம ட்விஸ்ட் பண்ண போகிறோம். இந்த சர்ஃபேஸ் பாடிக்கு என்ன திக்னஸ் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம வேரி பண்ணிக்கலாம். ஸோ இல்லை யூனிட்ஸ் நம்ம வந்து வேரி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா திக்னஸ் வந்து ஃபீட்டில் இருக்குது. ஸோ யூனிட்ஸ் என்ன மெட்ரிக்கில் நம்ம யூஸ் பண்ண போகிறோமோ அந்த யூனிட்ஸ் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ மெட்ரிக் mm,
கேஜி நியூட்டன். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா என்ன எம்எம்மில் வந்து இந்த டியூபோட திக்னஸ் இருக்கோ அதை நம்ம வேரி பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது திக்னஸ், ஸோ திக்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் இந்த சர்ஃபேஸ் பாடியை கிளிக் பண்ணிவிட்டு அந்த டீட்டெயில்ஸ் ஆஃப் சர்ஃபேஸ் பாடியில் பார்த்தீங்கன்னா திக்னஸ், ஸோ திக்னஸ் வேரி பண்ணிக்கலாம். நம்ம ப்ராப்ளத்துக்கு 100 mm திக்னஸ். ஸோ ஃபர்ஸ்ட் டியூப்லர் செக்ஷன் 100 mm, செகண்ட் டியூப்லர் 100 mm. ஸோ நம்ம சூஸ் பண்ணிட்டோம். பட் வந்து மெட்டீரியல் நம்ம ஒன்றும் அசைன் பண்ணல. இந்த சர்ஃபேஸ் பாடிக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல் இருக்கும். நம்ம ப்ராப்ளத்துக்கு வந்து அலுமினியம் அலாய் சூஸ் பண்ண போகிறோம். ஜஸ்ட் இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அலுமினியம் அலாய் சூஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் சர்ஃபேஸ் பாடி, மெட்டீரியல் அசைன்மெண்ட், கிளிக் அலுமினியம் அலாய். ஸோ நம்ம ப்ராப்ளத்துக்கு மெட்டீரியல் வந்து அசைன் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ரிமோட் பாயிண்ட் க்ரியேட் பண்ணணும். ஸோ அந்த ரிமோட் பாயிண்ட்டை பொறுத்து தான் நம்ம வந்து ட்விஸ்ட் பண்ண போகிறோம். மாடலில் ரைட் கிளிக், இன்சர்ட், ரிமோட் பாயிண்ட். ஸோ இந்த ரிமோட் பாயிண்ட் நீங்கள் கொடுத்ததோட இந்த டீட்டெயில்ஸ் ஆஃப் ரிமோட் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா எந்த ஜாமெண்ட்ரியில் எந்த லொக்கேஷன்ஸில் நம்ம வந்து ரிமோட் பாயிண்ட் க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்றது இண்டிகேட் பண்ணும். ஸோ நம்ம வந்து இந்த 2 பைப்பும் கனெக்ட் ஆகக்கூடிய இந்த மிட் எட்ஜில் வந்து நம்ம ரிமோட் பாயிண்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு செலெக்ஷன் மோட் வந்து எட்ஜ் செலெக்ஷன் மோட் மாற்றிக்கோங்க. ஸோ இந்த எட்ஜ் கண்ட்ரோல் ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த எட்ஜ், ஸோ இந்த 2 எட்ஜும் ஜாயின் பண்ணக்கூடிய இந்த சென்டர் பாயிண்ட்டில் தான் வந்து நம்ம ரிமோட் பாயிண்ட் வந்து ஜென்ரேட் பண்ண போகிறோம். அப்ளை கொடுத்திங்கன்னா அப்ளை ஆகிடும். பட் இந்த கோஆர்டினேட் சிஸ்டத்தில் பார்த்திங்கன்னா எந்த ஆக்சிஸில் எக்ஸ் கோஆர்டினேட், ஒய் கோஆர்டினேட், ஜெட் கோஆர்டினேட் இந்த 3 கோஆர்டினேட்ஸோட வேல்யூ நம்ம வந்து இண்டிகேட் பண்ணணும். ஸோ சென்டர் ஆஃப் த பாயிண்ட்டில் தான் நம்ம ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 1100 mm, ஒய் கோஆர்டினேட் வந்து 0 அண்ட் ஜெட் கோஆர்டினேட் 0. ஸோ நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணிட்டோம் கோஆர்டினேட் பாயிண்ட்ஸ். ஸோ ரிமோட் பாயிண்ட் ஜென்ரேட் பண்ணிட்டோம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கனெக்ஷன்ஸ். ஸோ இந்த 2 பைப்ஸ்க்கும் உள்ள அந்த கனெக்ஷன்ஸ் நம்ம இண்டிகேட் பண்ணணும். ஸோ கனெக்ஷன்ஸ் ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணிங்கன்னா காண்டாக்ட். ஸோ இந்த காண்டாக்ட் ரீஜனை டெலிட் பண்ணுறேங்க. ஸோ மேனுவல் காண்டாக்ட் நம்ம வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ இந்த காண்டாக்ட் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த டூல் பார் மெனுவில் பாருங்கள். ஸோ காண்டாக்ட், ஃப்ரிக்ஷன்லெஸ் காண்டாக்ட். ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன்லெஸ் காண்டாக்டில் பார்த்தீங்கன்னா எந்த ஜாமெண்ட்ரிக்கு நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்றத ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ 3 டைப்ஸ் ஆஃப் காண்டாக்ட் வந்து இந்த பைப் ட்விஸ்டிங்க்கு வந்து நம்ம மென்ஷன் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ரிக்ஷன்லெஸ் காண்டாக்ட். ஸோ எந்தெந்த சர்ஃபேஸ்க்கு நம்ம பண்ண போகிறோன்னா 2 பைப்ஸோட டாப் சர்ஃபேஸ்க்கு ஒரு காண்டாக்ட். ஸோ இந்த பாட்டம் ஃபேஸ்க்கும் இந்த டாப் ஃபேஸ்க்கும் உள்ள பைப்புக்கு ஒரு காண்டாக்ட். அண்ட் நெக்ஸ்ட் இந்த பைப்புக்கு உள்ள டாப் சர்ஃபேஸ் அண்ட் பாட்டம் சர்ஃபேஸ். ஸோ டோட்டலாக 3 ஃப்ரிக்ஷன்லெஸ் காண்டாக்ட் வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ரிக்ஷன்லெஸ் காண்டாக்ட் எந்தெந்த ஃபேஸ்க்குனா ஜஸ்ட் இந்த டீட்டெயில்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷனில் பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ ஃபேஸ் செலெக்ஷன் மோட் இந்த ஃபேஸ் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்ளை. அண்ட் டார்கெட் ஃபேஸ் வந்து பக்கத்தில் இருக்க அட்ஜசன்ட். ஸோ இந்த ஃபேஸ் கிளிக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிட்டீங்க வந்துடும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் ஷெல் ஃபேஸ். ஸோ இது கிளிக் பண்ணிங்கன்னா டாப் ஃபேஸ். ஸோ எந்த காண்டாக்ட் ஃபேஸை வந்து நம்ம காண்டாக்ட் பண்ண போகிறோம். ஸோ டார்கெட் ஷெல்லோட எந்த ஃபேஸ், ஸோ டாப் ஃபேஸ். ஸோ நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் இந்த டீட்டெயில்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷனில் ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அட்வான்ஸ்ன்ற ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த அட்வான்ஸ்ட் ஆப்ஷனில் நம்ம என்னென்ன சேஞ்சஸ் பண்ண போகிறோம். ஸோ இன்டர்ஃபேஸ் ட்ரீட்மெண்ட், ஆட் ஆப்செட், நோ ரேம்பிங். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அட்ஜசன்ட் டு டச். ஸோ 2 பைப் கனெக்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறனால ஒரு பைப் கனெக்ஷன்ஸ் இன்னொரு பைப் கனெக்ஷன்ஸோட ஜாயிண்ட் ஆகிற மோட் நம்ம கொடுக்கணும். அதான் இன்டர்ஃபேஸ் ட்ரீட்மெண்ட். நெக்ஸ்ட் வந்து நார்மல் ஸ்டிஃப்னஸ். ஸோ நார்மல் ஸ்டிஃப்னஸோட வேல்யூ வந்து நம்ம இண்டிகேட் பண்ணணும். ஸோ மேனுவலாக இண்டிகேட் பண்ணுறோம். ஸோ எந்த அளவுக்கு வந்து அதோட ஸ்டிஃப்னஸ் இருக்கும் அப்படின்ட்டு அதோட வேல்யூ 0.1. நெக்ஸ்ட் வந்து அப்டேட் ஸ்டிஃப்னஸ். ஸோ ஸ்டிஃப்னஸோட வேல்யூ வந்து எப்பப்போ நமக்கு அப்டேட் ஆகணும் அப்படின்றத நம்ம இண்டிகேட் பண்ணணும். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா ஈச் ஐட்ரேஷன், ஒவ்வொரு ஐட்ரேஷனுக்கும் நமக்கு வந்து ஸ்டிஃப்னஸோட ஃபேக்டர் வேல்யூ வந்து சொல்யூஷனில் இண்டிகேட் பண்ணணும் அப்படின்னு இண்டிகேட் பண்ணிட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஒரு பின்பால் ரீஜன். ஸோ இந்த காண்டாக்ட் வந்து எப்படி நம்ம க்ரியேட் பண்ண முடியும்னா ஒரு பின்பால் ரீஜன், ஒரு ஸ்பியர் மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு அதோட ரேடியஸ் கொடுத்தோன்னா அது 2 சர்ஃபேஸோட டச் ஆச்சுன்னா பின்பால் கனெக்ஷன் வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ பின்பால் கனெக்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா ரேடியஸ். ஸோ அதோட ரேடியஸோட வேல்யூ வந்து நம்ம இண்டிகேட் பண்ணணும். ஸோ எவ்வளோ எம்எம்மில் அந்த ரேடியஸ் இருக்கும். ஸோ 2 சர்ஃபேஸையும் காண்டாக்ட் பண்ணக்கூடிய அந்த பின்பாலோட ரேடியஸோட வேல்யூ கொடுக்கணும். 500 mm கிளிக் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா ஸோ 2 டாப் சர்ஃபேஸையும் கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த பின்பால் ரீஜன் வந்து நம்ம இண்டிகேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் கனெக்ஷன், காண்டாக்ட், ஃப்ரிக்ஷன்லெஸ். ஸோ இதோட டாப் ஃபேஸ்க்கும் இதோட பாட்டம் ஃபேஸ்க்கும் ஒரு கனெக்ஷன் நம்ம க்ரியேட் பண்ணணும். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷனில் பார்த்தீங்கன்னா காண்டாக்ட். ஸோ எந்த ஃபேஸை நம்ம செலக்ட் பண்ணுமோ அதை செலக்ட் பண்ணணும். ஸோ ஃபேஸ் செலெக்ஷன் மோட் ஆன் பண்ணிக்கோங்க.
and top face apply and target face எந்த face top face contact shell face bottom so bottom face ஓட இந்த top face வந்து connect ஆயிருக்கணும் and target shell face so இது வந்து bottom பாத்தீங்கன்னா இந்த பைப்புக்கு வந்து கான்டாக்ட் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம் டாப் ஃபேஸ்க்கும் பாட்டம் ஃபேஸ்க்கும் அண்ட் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா அட்வான்ஸ்ன்ற ஆப்ஷன் ஸோ இதில் இன்டர்ஃபேஸ் ட்ரீட்மெண்ட் கிளிக் பண்ணிங்கன்னா அட்ஜசன்ட் டு டச் இந்த டாப் ஃபேஸும் பாட்டம் ஃபேஸும் டச் ஆகிற மாதிரி ஒரு கான்டாக்ட் நம்ம கிரியேட் பண்ணணும் அண்ட் நெக்ஸ்ட் வந்து நார்மல் ஸ்டிஃப்னஸ் ஸோ நார்மல் ஸ்டிஃப்னஸோட வேல்யூ வந்து நம்ம மேனுவலாக அப்டேட் பண்ண போகிறோம் ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா மேனுவல் ஸோ நார்மல் ஸ்டிஃப்னஸ் ஃபேக்டர் வேல்யூ 0.1 அப்டேட் தி ஸ்டிஃப்னஸ் ஸோ ஸ்டிஃப்னஸோட வேல்யூ வந்து ஒவ்வொரு ஐட்ரேஷனுக்கும் நமக்கு இண்டிகேட் பண்ணணும் ஜஸ்ட் இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஈச் ஐட்ரேஷன் ஒவ்வொரு ஐட்ரேஷனுக்கும் நம்ம கொடுத்த ஸ்டிஃப்னஸ் வேல்யூ வந்து அப்டேட் ஆகணும் நெக்ஸ்ட் வந்து பின்பால் ரீஜன் ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா பின்பால் ரேடியஸ் ஸோ எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ரேடியஸ் வந்து இந்த பின்பால் இந்த டாப் சர்ஃபேஸும் பாட்டம் சர்ஃபேஸையும் டச் பண்ணும் அப்படின்றத இண்டிகேட் பண்ணணும் ஸோ பின்பால் ரேடியஸ் 1000 mm ஸோ பார்த்தீங்கன்னா டாப் ஃபேஸையும் இந்த ஃபேஸையும் கனெக்ட் பண்ணிடுச்சு நெக்ஸ்ட் கான்டாக்ட் ஃப்ரிக்ஷன்லெஸ் கான்டாக்ட் ஸோ இது கிளிக் பண்ணிங்கன்னா செகண்ட் பைப்புக்கு உள்ள கான்டாக்ட் ஸோ டாப் சர்ஃபேஸ்க்கும் பாட்டம் சர்ஃபேஸ்க்கும் உள்ள கான்டாக்ட் நம்ம க்ரியேட் பண்ணணும் ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா எந்த சர்ஃபேஸ் டாப் சர்ஃபேஸ் அப்ளை அண்ட் நெக்ஸ்ட் டார்கெட் சர்ஃபேஸ் அப்ளை ஸோ எந்த ஃபேஸ் பாடிக்கு இருக்கணும் அப்படின்றது கான்டாக்ட் ஷெல் ஃபேஸ் கிளிக் பண்ணிங்கன்னா பாட்டம் ஃபேஸ் டார்கெட் ஷெல் ஃபேஸ் பாட்டம் ஃபேஸ் ஸோ நம்ம இண்டிகேட் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா அட்வான்ஸ் ஆப்ஷன் அதில் இன்டர்ஃபேஸ் ட்ரீட்மெண்ட் கிளிக் பண்ணிங்கன்னா அட்ஜசன்ட் டு டச் நார்மல் ஸ்டிஃப்னஸ் வேல்யூ மேனுவல் ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா மேனுவல் அதோட நார்மல் ஸ்டிஃப்னஸ் ஃபேக்டர் 0.1 அப்டேட் ஸ்டிஃப்னஸ் கிளிக் பண்ணி ஈச் ஐட்ரேஷன் நெக்ஸ்ட் வந்து பின்பால் ரீஜன் ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா பின்பால் ரேடியஸ் ஸோ அதோட ரேடியஸோட வேல்யூ இண்டிகேட் பண்ணும் 1000 mm ஸோ இதோட பின்பால் ரீஜன் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம் ஸோ பார்த்தீங்கன்னா கான்டாக்டில் ஃபர்ஸ்ட் கான்டாக்ட் வந்து ஃபர்ஸ்ட் பைப்புக்கும் செகண்ட் பைப்புக்கும் டாப் ஃபேஸில் உள்ள கான்டாக்ட் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம் அண்ட் நெக்ஸ்ட் ஃப்ரிக்ஷன்லெஸ் சப்போர்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பைப்போட டாப் ஃபேஸ்க்கும் பாட்டம் ஃபேஸ்க்கும் உள்ள கான்டாக்ட் க்ரியேட் பண்ணிட்டோம் அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னொரு பைப்போட டாப் ஃபேஸ்க்கும் பாட்டம் ஃபேஸ்க்கும் உள்ள கான்டாக்ட் க்ரியேட் பண்ணிட்டோம் ஸோ இந்த மாதிரி நம்ம கான்டாக்ட்ஸ் க்ரியேட் பண்ணால் மட்டும்தான் 2 பைப்பு வந்து ட்விஸ்ட் ஆகும் அப்படி இல்லைனா எரர் வார்னிங் காட்டும் ஸோ நெக்ஸ்ட் வந்து மெஷ் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி பைப் ஜாமெண்ட்ரிக்கு வந்து மேப்டு ஃபேஸ் மெஷிங் பண்ணால் ரொம்ப அக்யூரேஸான ரிசல்ட் கிடைக்கும் ஸோ மெஷ் ரைட் கிளிக் இன்சர்ட் மேப்டு ஃபேஸ் மெஷிங் ஸோ மேப்டு ஃபேஸ் மெஷிங் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எந்த ஃபேஸ்க்கு வந்து நீங்கள் மேப் பண்ண போகிறீங்க அப்படின்றத இண்டிகேட் பண்ணும் ஸோ ஃபேஸ் செலெக்ஷன் மோட் ஆன் பண்ணிக்கோங்க ஸோ இந்த ஃபேஸ் அண்ட் இந்த ஃபேஸ் 2 பைப்போட டாப் ஃபேஸ்க்கும் நம்ம வந்து மேப் பண்ண போகிறோம் ஜஸ்ட் அப்ளை தி ஜாமெண்ட்ரி நெக்ஸ்ட் வந்து எந்த சைஸிங்கில் வந்து இதை நம்ம மேப் பண்ண போகிறோம் அப்படின்னு இண்டிகேட் பண்ணும் மெஷ் ரைட் கிளிக் இன்சர்ட் சைஸிங் ஸோ இந்த சைஸிங் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த டீட்டெயில்ஸ் ஆஃப் சைஸிங்கில் பார்த்தீங்கன்னா எந்த ஜாமெண்ட்ரியை பொறுத்து நம்ம சைஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத இண்டிகேட் பண்ணணும் ஸோ எட்ஜ் சைஸிங் எட்ஜ் செலெக்ஷன் மோட் ஆன் பண்ணிக்கோங்க ஸோ எந்த எட்ஜை பொறுத்து நம்ம சைஸிங் பண்ண போகிறோம் கண்ட்ரோல் ஹோல்ட் பண்ணிவிட்டு 2 எட்ஜஸ் செலக்ட் பண்ணுங்கள் அப்ளை நெக்ஸ்ட் இந்த டெஃபினேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா டைப் ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ் ஸோ எத்தனை டைப்ஸ் ஆஃப் டிவிஷனாக இந்த எட்ஜை நம்ம பிரிக்க போகிறோம் அப்படின்றத இண்டிகேட் பண்ணும் 10 இந்த பிஹேவியரில் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் ஹார்டுன்னு இருக்கும் ஸோ இதுலேருந்து ஹார்ட் கொடுத்துக்கோங்க ஸோ மேப்டு ஃபேஸ் மெஷிங் எந்த ஃபேஸ்க்கு நம்ம பண்ண போகிறோம்னு இண்டிகேட் பண்ணிட்டோம் அண்ட் எட்ஜ் சைஸிங் வந்து நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ் 10 டிவிஷன்ஸ் கொடுத்துட்டோம் நெக்ஸ்ட் இந்த மெஷ் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த அட்வான்ஸ்ட் ஆப்ஷன் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா எலமெண்ட்ஸ் மிட் சைட் நோட் இதை வந்து நீங்கள் ஆன் பண்ணிக்கணும் ஸோ கெப்ட் நெக்ஸ்ட் ஜென்ரேட் தி மெஷ் ஸோ மெஷ் வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு நெக்ஸ்ட் வந்து நம்ம பவுண்டரி கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணணும் ஸோ ஸ்டாட்டிக் ஸ்ட்ரக்சரல் ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா டீட்டெயில்ஸ் ஆஃப் அனாலிசிஸ் செட்டிங் விண்டோவில் கீழே பார்த்தீங்கன்னா ஆட்டோ டைம் ஸ்டெப்பிங் ஸோ ஆட்டோ டைம் ஸ்டெப்பிங் நம்ம ஆன் பண்ணிக்கணும் ஸோ எவ்வளோ நம்பர் ஆஃப் சப்ஸ்டெப்ஸில் நமக்கு சொல்யூஷன் சால்வ் ஆகணும் அப்படின்றத நம்ம இண்டிகேட் பண்ணணும் இனிஷியல் சப்ஸ்டெப்ஸ் மினிமம் சப்ஸ்டெப்ஸ் அண்ட் மேக்ஸிமம் சப்ஸ்டெப்ஸ் வேல்யூ இனிஷியலாக வந்து நமக்கு சொல்யூஷன் வந்து எத்தனாவது சப்ஸ்டெப்ஸில் நமக்கு சால்வ் ஆகி டிஸ்பிளே ஆகணும் அப்படின்ற வேல்யூ இண்டிகேட் பண்ணும் 500 அண்ட் மினிமம் சப்ஸ்டெப்ஸ்
அதாவது ஒவ்வொரு சப்ஸ்டெப்ஸ் ஒவ்வொரு ஐட்ரேஷனுக்கு அடுத்த ஐட்ரேஷனுக்கு உள்ள மினிமம் சப்ஸ்டெப்ஸ் வேல்யூ இண்டிகேட் பண்ணும். மினிமம் சப்ஸ்டெப்ஸ் வேல்யூ 20 அண்ட் மேக்ஸிமம் சப்ஸ்டெப்ஸ் வேல்யூ எப்பயுமே இனிஷியல் சப்ஸ்டெப்ஸ் வேல்யூவோட மேக்ஸிமம் சப்ஸ்டெப்ஸ் வேல்யூ வந்து அதிகமாக இருக்கணும். ஸோ 2000 நம்ம இண்டிகேட் பண்ணிட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் இந்த சால்வர் கண்ட்ரோலில் நம்ம இப்போ சால்வ் பண்ணக்கூடிய அனாலிசிஸ் வந்து நான் லீனியர் ஸ்டாட்டிக் ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ். அதான் நான் லீனியர்னால் என்னென்னா டிஃபர்மேஷன் வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ ப்ராக்டிக்கல் லைஃப்பில் லோடு அப்ளை ஆகும்போது ஒரிஜினலாக என்ன மாதிரியான டிஃபர்மேஷன் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்றது தான் நான் லீனியர் அனாலிசிஸ். ஸோ இந்த சால்வர் கண்ட்ரோலில் பார்த்திங்கன்னா லார்ஜ் டிஃபர்மேஷன் ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணி ஆன் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த நான் லீனியர் கண்ட்ரோல்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டெபிலைசேஷன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ நான் லீனியர் சொல்யூஷன் நம்ம சால்வ் பண்ணும்போது ஸ்டெபிலைசேஷன் அதாவது லிமிட் எக்ஸீட் ஆகிடுச்சுன்னா நமக்கு வந்து சொல்யூஷன் வந்து அக்யூரஸியாக கிடைக்காது. ஸோ அந்த லிமிட் வந்து நம்ம ஓரளவுக்கு ஸ்டேபிளாக வைக்கணும். ஸோ இந்த லிமிட்டுக்கு மேலே நமக்கு போச்சுன்னா எரர் வார்னிங் வந்து இண்டிகேட் பண்ணும். ஸோ ஸ்டெபிலைசேஷன் நம்ம இண்டிகேட் பண்ணிட்டோம், ஸோ ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸோ கன்வர்ஜ் ஆகிற வரைக்கும் ஸோ அந்த மெட்டீரியல் மாடல் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு வந்து சொல்யூஷன் வந்து சால்வ் ஆகும். ஸோ இந்த நான் லீனியர் கண்ட்ரோல்ஸில் ஸ்டெபிலைசேஷன் ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணி கான்ஸ்டன்ட் ஸ்டெபிலைசேஷன் வந்து கான்ஸ்டண்ட்டாக நமக்கு இருக்கணும் அப்படின்றது நம்ம இண்டிகேட் பண்ணிட்டோம். அனாலிசிஸ் செட்டிங் நம்ம பண்ணிட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பவுண்டரி கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து சப்போர்ட்ஸ் ஃபிக்ஸட் சப்போர்ட். ஸோ எந்தெந்த ஃபேஸ் வந்து ஃபிக்ஸடாக இருக்கும் அதை நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ எட்ஜ் செலெக்ஷன், இந்த எட்ஜ் கண்ட்ரோல் ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த ஹெட்ஜ். ஸோ இந்த ரெண்டு எட்ஜும் வந்து ஃபிக்ஸடாக இருக்கணும். இந்த டீட்டெயில்ஸ் ஆஃப் ஃபிக்ஸட் சப்போர்ட்டில் அப்ளை. ஸோ இந்த ரெண்டு எட்ஜும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு ரிமோட் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ எந்த அளவுக்கு வந்து இந்த பைப் ட்விஸ்ட் ஆகுது அப்படின்னு நம்ம இண்டிகேட் பண்ணோம். சப்போர்ட்ஸ் ரிமோட் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ ரிமோட் டிஸ்பிளேஸ்மெண்ட் நம்ம எதை பொறுத்து கொடுக்க போகிறோம்னா ஒரு ரிமோட் பாயிண்ட்டை பொறுத்து தான் ரிமோட் டிஸ்பிளேஸ்மெண்ட் நம்ம இண்டிகேட் பண்ண போகிறோம். இந்த டீட்டெயில்ஸ் ஆஃப் ரிமோட் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா ஸ்கோப்பிங் மெத்தட், ஜாமெட்ரி செலெக்ஷன் ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ரிமோட் பாயிண்ட் ஆல்ரெடி நம்ம ஒரு ரிமோட் பாயிண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த ரிமோட் பாயிண்ட்டை பொறுத்து தான் நம்ம ரிமோட் டிஸ்பிளேஸ்மெண்ட் வேல்யூ வந்து நம்ம இண்டிகேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரிமோட் பாயிண்ட்ஸ் ஜஸ்ட் கிளிக் பண்ணி ரிமோட் பாயிண்ட்ஸ். ஸோ ரிமோட் பாயிண்ட் நீங்கள் இண்டிகேட் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி நம்ம இண்டிகேட் பண்ண அந்த ரிமோட் பாயிண்ட்டோட லொக்கேஷன் எங்கே இருக்கோ அது இந்த கிராஃபிக் விண்டோவில் விஷுவலைஸ் ஆகும். ஸோ இந்த ரிமோட் பாயிண்ட்டுக்கு நம்ம ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுக்கணும். எந்த வேல்யூவில் இந்த ரிமோட் பாயிண்ட் வந்து ரொட்டேட் ஆகணும், ஸோ எந்த இடத்துலேருந்து எந்த இடத்துக்கு வந்து மூவ் ஆகணும் அப்படின்றத இண்டிகேட் பண்ணணும். ஸோ நம்ம ப்ராப்ளத்துக்கு இந்த ரிமோட் பாயிண்ட் வந்து ஒய் ஆக்சிஸில் வந்து 180 டிகிரி ரொட்டேட் ஆகணும். ஜஸ்ட் ஒய் ஆக்சிஸ் 180 டிகிரி ரொட்டேஷன். அண்ட் எக்ஸ் அண்ட் ஒய் காம்போனண்ட்டில் எந்த ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் இருக்கக்கூடாது. 0. நெக்ஸ்ட் ஒய் காம்போனண்ட் 0. ஸோ நம்ம ரிமோட் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்ளை பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து நமக்கு என்ன மாதிரியான சொல்யூஷன் வந்து கன்வர்ஜ் ஆகணும் அப்படின்றத நம்ம இண்டிகேட் பண்ணணும். சொல்யூஷன், டிஃபர்மேஷன், டோட்டல் டிஃபர்மேஷன், சொல்யூஷன், ஸ்ட்ரெயின், ஈக்குவலண்ட் வேன் மெஷ் ஸ்ட்ரெயின், ஸ்ட்ரெயின், ஈக்குவலண்ட் பிளாஸ்டிக் ஸ்ட்ரெயின். ஸோ பிளாஸ்டிக் ப்ராப்ளம் இந்த பிளாஸ்டிசிட்டியோட ப்ராப்ளத்தை நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ ஈக்குவலண்ட் பிளாஸ்டிக் ஸ்ட்ரெயின் என்ன மாதிரியான சொல்யூஷன் வேணுமோ ஜஸ்ட் நீங்கள் இதில் இண்டிகேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சொல்யூஷனை சால்வ் பண்ணணும். சால்வ் தி சொல்யூஷன். ஸோ சொல்யூஷன் சால்வ் ஆகிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா ட்விஸ்டிங் ஆகும்போது எந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ப்ரொடியூஸ் ஆகிருக்கு அப்படின்ற வேல்யூஸ் ஜஸ்ட் இதில் நீங்கள் அனிமேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ இந்த ரெண்டு எண்ட் ஆஃப் த பைப்பையும் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த ரிமோட் பாயிண்ட்டை பொறுத்து ஒய் டைரெக்ஷனில் 180 டிகிரி ரொட்டேட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பைப் வந்து செகண்ட் பைப் மேலே ஓவர்லேப் ஆகுது. ஸோ இதான் வந்து நான் லீனியர் பைப் ட்விஸ்டிங். ஸோ ஒரிஜினல் பாடி எப்படி இருக்குது அண்ட் டிஃபார்ம் ஆகும்போது எந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்ற வேல்யூ. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஈக்குவலண்ட் பிளாஸ்டிக் ஸ்ட்ரெயின். ஸோ அனிமேட் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரேம் சைஸ் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கணுன்னா ஜஸ்ட் இந்த ஃப்ரேம்ஸில் 40 ஃப்ரேம்ஸ் அண்ட் ஆட்டோ செகண்ட்ஸ் 4 செகண்ட்ஸ் ஜஸ்ட் எனக்கு கொடுத்து நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா ஸோ எந்த அளவுக்கு ட்விஸ்ட் ஆகுது அப்படின்றது உங்களுக்கு கிளியராக ஸ்லோ மோஷனில் உங்களுக்கு தெரியும். ஸோ ஆட்டோ செகண்ட்ஸ் வேல்யூ இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ட்விஸ்டிங் எந்த அளவுக்கு நடக்குது, ஸோ ஒவ்வொரு மெம்பர்லேயும் வந்து ஒவ்வொரு எலமெண்டல் நோடில் வந்து எந்த அளவுக்கு வந்து ட்விஸ்ட் ஆகுது அப்படின்றது கிளியராக உங்களுக்கு விசிபிள் ஆகும்.
நெக்ஸ்ட் அதோட கிராஃபிக்கல் வேல்யூஸ் நம்ம கொடுத்த ஐட்ரேஷன். ஸோ ஒவ்வொரு டைமுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வேல்யூஸ் வந்து இண்டிகேட் பண்ணியிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் இந்த டேப்லர் டேட்டாவில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வேல்யூஸ். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன சொல்யூஷன் வேணுமோ ஜஸ்ட் இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சொல்யூஷன், ரைட் கிளிக், இன்சர்ட். ஸோ என்ன மாதிரியான சொல்யூஷன் வேணுமோ ஜஸ்ட் நீங்கள் இன்க்ளூட் பண்ணிவிட்டு சால்வ் பண்ணிவிட்டு ரிசல்ட் வந்து நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். பார்க்கக்கூடிய ரிசல்ட் வந்து ஒவ்வொரு எலமெண்ட்டும் வந்து எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படி நீங்கள் பார்க்கணுன்னா ஜஸ்ட் இந்த எட்ஜஸ் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஷோ எலமெண்ட்ஸ். ஸோ ஷோ எலமெண்ட்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் அனிமேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ எந்தெந்த எலமெண்ட் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகிருக்கு, ஸோ ட்விஸ்ட் ஆகும்போது அதில் எந்த அளவுக்கு மேக்ஸிமம் ஆஃப் ஸ்ட்ரெஸ் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்றது உங்களுக்கு கிளியராக தெரியும். ஜஸ்ட் அனிமேட் பார்த்திங்கன்னா எலமெண்டல் அனிமேஷன். ஸோ ஒவ்வொரு எலமெண்ட்டோட ட்விஸ்டிங் உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ அதோட கிராஃபிக்கல் வேல்யூஸ் அண்ட் டேப்லர் டேட்டா. நெக்ஸ்ட் இந்த வீடியோ வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எக்ஸ்போர்ட் வீடியோ ஃபைல் ஜஸ்ட் நீங்கள் கிளிக் கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஈக்குவலன்ட் ஸ்ட்ரெஸ் கொடுத்திங்கன்னா வீடியோ சேவ் ஆகிடும். உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதான் வந்து நான்-லீனியர் ஸ்டாட்டிக் ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ். 2 பைப் வந்து அட்ஜசண்ட்டாக கனெக்ட் ஆகிருக்கும் போது ட்விஸ்டிங் நடந்தால் எப்படி வந்து இருக்கும், ஒரு பைப்புக்கு இன்னொரு பைப்புக்கு ஓவர்லேப்பிங் நடக்கும். ஸோ இதை வந்து 2 பைப் ட்விஸ்டிங் ப்ராப்ளம். நெக்ஸ்ட் நீங்கள் வந்து ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் இந்த ரிப்போர்ட் ப்ரிவ்யூ கொடுத்திங்கன்னா நம்ம பண்ண அனாலிசிஸோட ரிப்போர்ட் எல்லாம் எல்லாம் ஜென்ரேட் ஆகிடும். ஸ்க்ரால் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். 2 பைப் வந்து நம்ம அட்ஜசண்ட்டில் ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ அதோட ஜாமெண்ட்ரி வேல்யூஸ் அண்ட் என்ன ரிமோட் பாயிண்ட் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம், எந்த பொசிஷனில் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம், என்ன மாதிரியான மெஷர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், கனெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் சொல்யூஷன் சால்வ் பண்ணும்போது எத்தனை சப்ஸ்டெப்ஸ் அண்ட் ஹவு மெனி நம்பர் ஆஃப் சப்ஸ்டெப்ஸ் அண்ட் மொமெண்டம் வேல்யூஸ், அதோட கிராஃபிக்கல் இன்டெகிரேஷன் எல்லாமே இதில் இண்டிகேட் ஆகிடும். ஸோ ஈக்குவலன்ட் ஸ்ட்ரெஸ் ஒவ்வொரு டைம் ஸ்டெப்ஸ்க்கும் எந்த அளவுக்கு வந்து நமக்கு ஈக்குவேஷன் சால்வ் ஆகிருக்கு, எந்த அளவுக்கு மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் ப்ரொடியூஸ் ஆகிருக்கு அப்படின்ற வேல்யூஸ் எல்லாம் கிளியராக இண்டிகேட் பண்ணும். ஸோ அதோட டேப்லர் டேட்டா, ஈக்குவலன்ட் பிளாஸ்டிக் ஸ்ட்ரெயின் அண்ட் மெட்டீரியல்ஸ், என்னென்ன டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், அதோட ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், எல்லாம் இண்டிகேட் பண்ணிடும். சேவ் தி ப்ராஜெக்ட்.